மிகவும் ஆ, இயற்கையாக இருக்கிற அந்த யோக முறை. முதல்ல ம், எங்க மணி 6, 6:05 ஆச்சு. அது மிகவும் இயற்கையாக இருக்கிற இந்த யோக முறை நோயைத்தானே ம். முதல்ல குணமாக்குது. நோய் தாங்க முக்கியமே. நோய் நோய் இல்லைன்னாவே பிரச்சனை எதுவுமே இல்லையே. அப்ப இது வரைக்கும் நோய் 2000 ஆண்டுகளாக இந்தியாவில யோக மன்றம் இருக்குது. ஒருத்தன் கூட யாருமே நோயை தீர்த்ததுக்கு வரலாறே இல்லை. ஆமா. அப்ப என்னதான் யோக மன்றம் பண்ணிட்டு இருக்குது? சொல்லும் போல அவ்வளவு ஏகப்பட்ட யோக முறைகள் சொல்றாங்க. எல்லாம் அதாவது இதாவதுன்னு சொல்றாங்க. ஆனா நோயை தீர்க்க முடியல. அது ஒண்ணுதான் பெரிய பிரச்சனையே. அப்புறம் என்ன யோக மன்றம் பண்றான்? அப்போ வெள்ளைக்காரன் வைத்தியத்துக்கு ஒன்றரை வைத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? ம், ம். அவனும் அதேதான் நோயை நீங்க. தீர்க்க முடியாதுங்கிறான். ம். நீங்க நோயை பத்தி பேசவே இல்லையே. நோயை பத்தி, பேசவே இல்லை. உடம்பை பத்தி பேசவே இல்லையே. என்னது? உடம்ப பத்தி பேசணும் மெயின். உடம்பை பத்தி பேசாதவன் எப்படி யோகியா இருக்க முடியும்? முடியவே முடியாது. இந்தியாவில இன்னைக்கு வரைக்கும் இந்த தப்பு நடக்குது. இந்தியாவில இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் தப்பு நடக்குது. ஆமா. மிகப்பெரிய தப்பு. சின்ன தப்பு இல்ல. அதுக்கு உடனே திருமணர் சொல்றாரு, இவனுங்க அப்ப இந்த யோக மண்டலத்துல இருக்கிற முதல்ல அவன் தமிழை படிக்கணும், திருமந்திரத்தை படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். எல்லாம் இந்த ரெண்டு பேர் இந்த அத்தனை இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோக மன்ற திருடர்களும் இந்த தமிழை படிக்கிற சாபக்கேடு தான். என்னது? தமிழ் படிக்கிற சாபக்கேடு தான் எல்லாத்துக்கும். சாபக்கேடு. இந்த இவர் திருடர்கள் பேர் வச்சிடலாம். வெள்ளைக்காரன் விட்டுருங்க, நம்ம இந்தியர்களை மட்டும் பேசுவோம். நம்ம 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 வீட்டுல ஒரு தப்பு நடந்தா நாம தான் கண்டிக்கணும். கண்டிப்பா. அடுத்தவங்க அறிவுரை சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில 2 மொழி பழைய மொழி. இந்தியாவில 2 மொழி தாங்க பழைய மொழி. தமிழ் மொழி, அப்புறம் விட்டு சமஸ்கிருத மொழி. சமஸ்கிருத மொழி உயிர் செத்து போச்சு. அதுல இருக்கிற சில சப்தங்களை நமக்கு எலும்பு தான் நமக்கு தேவை. செத்து போச்சு. அந்த சுடலை, அந்த சுடலை மட்டும்தான் தேவை. அந்த சத்து மட்டும்தான் தேவை. அது வாழாது. அது வாழவும் முடியாது. அது தேவர்களை அழைப்பதற்காக உண்டாக்குறது. தேவர் வேற, தெய்வம் வேற. தேவர் என்பது வேறு, தேவர் இன்னொரு பொருள் இருக்குது. யோகிகளுக்கு பேரு தேவர் தான். யோகிகளுக்கு பேரு தேவர். திருமந்திரத்துல இவரு திருவாசகத்தை அடிச்சுப்பா, இந்த திருவாசகத்துல சொல்லுவாரு, புல்லாகி பூடாகி பல்லுவன்வாய் மனிதரே தேவராய் கணங்களாய். என்ன அர்த்தம்? தேவர் என்ன? மேல்நிலை அர்த்தம். ஆமா, உயர்ந்த நிலை. அவ்வளவுதான். அவன் அந்த உயர்நிலையில இருக்கிற கூட திருடனா கூட இருப்பான். அந்த உயர்நிலையில் இருக்கிற அவன் கூட திருடான நடிப்பான்னு வள்ளுவர் எழுதுறாரு. அதுலயும் திருடன்லாம் இருக்கிறான். உயர்நிலையில் இருக்கிற திருடன் இருக்கிற தேவர் அணையர் கைவர் எழுதுவார் திருவள்ளுவர். தேவர் அணைய கைவர் அவரும் தாம் மேவன செய்வலாகான். தாம் மேவன, தனக்கு விரும்பியபடி அவன் போயிட்டு இருப்பான், ஒழுக்கத்துக்கே வரமாட்டான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவரனை அப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோக மன்றங்களும் ஏன் நோயை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணல? நோயினா என்னன்னு தெரியுமா உனக்கு? காட்டு மிராண்டிகளா? இந்தியாவில் இருக்கிற யோக மன்றங்கள் அத்தனை காட்டு மிராண்டிகள். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேர் காட்டு மிராண்டிகள் தான். நீ வெள்ளைக்காரன் தமிழை காட்டு மிராண்டின்ட்டான், சமஸ்கிருத காட்டு மிராண்டின்னு சொல்ற காட்டு மிராண்டிகள் இந்தியாவில் இருக்க யோக மன்றங்கள் எவனாவது ஒரு பயலாவது தன்னுடைய நோயை குணமாக்கி இருக்கானா? யாரும் கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்தியாவில யோக மன்றங்கள் இருக்கிறது? எல்லாம் வயிற்று தொப்பையை போட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. நேற்றுதான் இந்த 2 நாள் தான் யோசிச்சுட்டு அந்த இடம் ஒரு பயல் கூட. அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லை, ஒரு மருந்து கண்டுபிடிச்சாவே, ஒரு மருந்து, அதாவது உலக சுகாதார மையம் ஒரு மருந்து கண்டுபிடிக்குதுன்னு வைங்க, அவன் என்ன சொல்றான்னா வறுமை நாடுகளுக்கு இது பயன்படுமான்னு அவன் கேள்வி கேட்கறான். என்னது? வறுமை நாடுகளுக்கு பயன்படுமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான். உடனே என்ன தெரியுமா சொல்லுவான்? ஆப்பிரிக்காவுக்கு பயன்படுமான்னு கேட்பான். ஆப்பிரிக்காவில் உடனே அவன் உகாண்டாவை சொல்லுவான்,
அப்புறம் நைஜீரியாவை சொல்லுவான். அப்புறம் என்ன இப்போ ஆப்பிரிக்கா என்னமோ நாடெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லுவான். சோமாலியாவை சொல்லுவான், எத்தோப்பியாவை சொல்லுவான். இவனெல்லாம் சொல்லுவான். எதுக்குன்னா அங்க பயன்படுவாங்கிறான். ஆட முண்டைங்களே, அதை தாண்டா யோக முறை இங்க. இந்த நேத்து கூட நாங்க பேசணும், இந்த யோக முறை நடுநடை பெற்ற தேகமா மாறிவிடும். இப்ப உகாண்டால பார்த்து, உகாண்டா, இந்த எத்தோப்பியா, இந்த சோமாலியா, இந்த மாதிரி நாடுகளை பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அமிலமா மாறி வயிறு மட்டும் வீங்கி நிற்கும். ஆமா ஆமா. இது என்ன தெரியுமாட்டா, இந்த மாவு சத்து பண்ற அட்டகாசம் என்னது? மாவு சத்து பண்றது. மாவு சத்து ஏசிட்டா மாறிடும். மாவு சத்து என்னவா மாறும்? ஏசிட்டா மாறிடும். ஏசிட்டா மாறி அந்த அந்த குழந்தை வந்து கருப்பு தேகமா மாறி குஷ்டரோகமா மாறிடும். இப்ப குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா, அடிப்படை தப்பு. குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சு, குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சு, இந்தியாவோட குஷ்டரோகம் லெப்பர்சி இல்லைன்னு சொல்றாங்களா, அது அடிப்படையே தப்பு. எந்த நோயை வந்து ஒழிக்க முடியாது, எந்த நோயும் அழுத்தி வைக்க முடியும். உலகத்துல எவனாலே நோயை ஒழிக்க முடியாது. நோயை அழுத்தி வைக்கலாமே தவிர நோயை குணமாக்க முடியும் அதிகாரம் மனிதனுக்கு கிடையாது. என்னது? அமைக்க வைக்கலாம். அது இங்கிலீஷ் மெடிசன்ல அதுதாங்க சொல்றோம். அதாவது நோய் இருக்கட்டும், அது ரைட்டு. அது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த 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 அழுத்தி வைக்கிறாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அது அது வரைக்கும் போய் வெற்றி. அப்படின்னா மருந்தை நம்பாதேன்னு அர்த்தம். கண்டிப்பா. அதையே நம்பிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல தொழுநோய் ஒழிப்பு வாரியம் ஒன்று இருந்தது, நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. தொழுநோய் ஒழிப்பு வாரியம் ஆமாமா. இருந்ததா இல்லையா? லெபர்சி டிபார்ட்மெண்ட் தனியாவே இருந்தது. இப்ப அது இல்லைன்றீங்க இல்லையா? அது இல்ல, அந்த மாதிரி ஒளிஞ்சிருச்சுக்கிற அட முட்டைகள், அதுதான் வேற நோயா மாறிடுது. நானே இன்டர்வியூ போயிருக்கிறீங்க அதுக்கு. நல்லது நல்லது நல்லது. சரி, ரொம்ப நல்லது. இப்ப ஆதாரம் நமக்கு கிடைச்சாச்சு. இப்பதான் யோசிச்சுட்டே இங்க என்ன எழுதுறாருன்னா, டாக்டர் அர்னால்ட், ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டே, எவன் ஒருத்தன் தொடர்ந்து அரிசி திங்கிறானோ அவ வந்து குஷ்டரோகியா மாறிடுவான்னு எழுதுறாரு. என்னது? குஷ்டரோகியா மாறிடுவான் எழுதியிருக்காரு இதுல. இன்னைக்கு எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் குஷ்டரோகி. புரியுதா உங்களுக்கு? பேசிக்காவே அரிசி தான் சாப்பிடுறான். அப்ப அவன் என்னவா மாறிடுமா? குஷ்டரோகி தான் மாறி ஆகணும். சரி, குஷ்டரோகம் வந்துட்டா விரல் கண்டு விழுந்துரும், கால் விரல் கண்டு விழுந்துரும், கை விரல் கண்டு விழுந்துரும். இப்ப அதுக்கு இணையான கை விரல் கால் விரல் கண்டு விழுகிற நோய் எதுன்னு சொல்லுங்களேன் பாக்கலாம். சக்கரை வியாதி வந்து. அதுதான், அதேதான் அதேதான். போதுமா? யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா யாராவது? நேற்றுக்கு எங்க மாமா வந்து இறந்துட்டாரு. இல்லை, நேற்றுக்கு எங்க மாமா இறந்துட்டாரு. அதுக்கு போயிருந்தேன். அவருக்கு சக்கரை வியாதி தான். அவருடைய காலை நான் குளிப்பாட்டும் போது தான் பார்த்தேன். கால் எல்லாம் தீஞ்சு போய் புண்ணான புண்ணுங்கய்யா. பாக்கிறதுக்கு அதுதாங்க குஷ்டரோகம், அதுதாங்க குஷ்டரோகம். நான் அப்பதான் நினைச்சேன், நான் அது என்னடா அது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, எல்லா வைத்தியம் பார்த்துட்டு, ஆனா கால் எல்லாம் அப்படி அழுகி போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே குஷ்டரோகம். இப்ப புரியுதா? இப்ப ஜெர்மன் டாக்டர் எங்க அடிச்சிருக்கு, மரண அடிச்சிருக்கு. எவன் ஒருத்தன் அதாவது அரிசி திங்கிறது என்பது பேர். இப்ப நான் இனியன் பீடி குடிக்கிறார். இப்ப நான் இன்னைக்கு ஒரு பீடி குடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு பீடி குடிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு சிகரெட் குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் 10 நாள் கழிச்சு ஒரு சிகரெட் குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணாது என்னைய. நான் பீடி குடிக்கிறது, பீடிங்கிறது ஒரு புகையிலை, அவ்வளவுதான். அது வந்து நான் வந்து வாயில குடிக்கிறேன். இன்னைக்கு நான் குடிச்சிட்டு நான் ஒரு 10 நாள் கழிச்சு குடிக்கல, 10 நாள் கழிச்சு ஒரு பீடி குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆனால் 24 மணி நேரம் பீடி குடிச்சிட்டு என்ன ஆகும்? மணி நேரம் பீடி குடிச்சிட்டு என்ன ஆகும்? அது உள்ளார போய் ஸ்டோர் ஆகி தொல்லை கொடுக்கும். ஏதோ இங்கதான் நான் விருப்பத்தை, இப்ப நான் பீடி குடிச்சிட்டு என் விருப்பம், நான் அதை விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் என்னோட வழக்கமான நீர் பயிற்சி பண்றேன். எனக்கு என்னுடைய வந்து நான் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா என்னுடைய பழக்கத்தை நான் கொண்டு வந்துடுறேன். அதாவது இது வரைக்கும் நான் நீர் பயிற்சி செய்யாதவன், நான் மண்டையில போட்டு எடுத்தோடனே தண்ணி குடிச்சு பழக்க ஆரம்பிக்கிறேன். இதை வந்து நான் வந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே வர்றேன். சாயங்காலம் வரைக்கும் பசிக்கிறப்ப தண்ணி குடிப்பேன். இப்படியே உணவு பழக்கத்துக்கு பழக என் உடம்புல எங்கேயுமே விஷம் இருக்காது. நான் காலையில பீடி குடிச்சிருக்கேன். பெரியவர் ஒருத்தர் நீங்க பச்சைவாதையும் கூட எடுத்து வச்சீங்கல்ல, அவரு நிறைய குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, அவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல வந்தாரு, பேச வச்சு. அவருக்கு வரமாட்டேங்கிறாரு. எந்திரிச்சு வரணும் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்ல. வாங்கன்னு கூப்பிடுறேன், எங்க வந்தா தானே ஆகு. நல்ல மனிதர் அவர், நன்கொடையும் கொடுத்துருவாரு. வரதையும் பாரு, சிரிப்பார் வச்சிருவாரு.
கூப்பிட்டா இப்ப கூப்பிட்டா கூட இப்ப கூப்பிட்டு பாருங்க. நீங்க யாரு யார் வாய்ப்பு இருந்தா கூப்பிட்டு பாருங்க, வந்துருவாரு. ஐயா வாங்க ஐயா, நான் வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க. திருலோக சேர்ந்தார், அவர் கூப்பிடுங்க, அவருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க வாங்கன்னு, வந்துருவாரு. வரமாட்டேங்கிறாரு அவர். அந்த மனதில் வந்து நான் சரி நீங்க உணர்ந்தது பிறகு சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து வாங்க எங்களுக்கு ஊக்குவிக்குமாறுனா வர்றேன் பாரு. ஆனா ஏதோ ஒண்ணு அவருக்கு தடை செய்யுது. அவர் என்ன ப்ராப்ளம் வந்து எது எப்படி கிளியர் ஆயிடுச்சுங்களா ஐயா? அவரு அதேங்கப்பா எத்தனை வீடியோல பேசியிருக்காரு, எத்தனை காலையில் ஒரு ஏதோ ஒரு 10 வீடியோ தான் அவருடைய வீடியோ எங்கிட்ட இருக்குது. ஓஹோ. கடுமையான நோயாளிங்க, கடுமையான நோயாளி, ஓஹோ. கடுமையான சக்கரை நோயாளி, கடுமையான நரம்பு தளர்ச்சி நோயாளி. ஓஹோ. இப்ப நேத்து கூட அந்த இவர் வந்திருக்கு, ராஜ்குமார் காரைக்குடில இருந்து வந்துட்டு போனார். சிவகங்கையில ஒருத்தர் வந்திருக்காரு பாரு, நேத்து வந்து சந்திச்சுட்டு போனார். அவர் வந்திருக்காரு. ம். ஏரி குமாரா, உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. சிவகங்கை. இவரு நேத்து வந்து புத்தகம் வாங்கிட்டு ஒரு 3000 நண்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அநேகமா சேருவார் அவரு. அவருக்கு இந்த அடிப்படை பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்பவே சரி பண்ணிட வேணும் அவரை, இப்பவே கரைச்சி எடுக்கணும். இப்ப அந்த கால் அடுக்கி போச்சுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரம் பாருங்க. இப்ப நேற்று வந்து ஒரு 3000 நண்பர்கள் கொடுத்து ஆலோசனை வகுப்புல சேர்ந்திருக்காரு. வர சொன்ன இந்த 30 நாள் வர சொல்லியிருக்காங்க. 30 நாளும் நீங்க வாங்க, 30 நாளும் 6 வகுப்பு 7 வகுப்பு நடக்குது, அதுல வாங்கன்னு இருக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா 10 மணி வகுப்புல கேட்கலாம், தேவைப்பட்டதுன்னா 2 மணி. நம்ம தான் 10 மணி வகுப்புன்னு வச்சிருக்கான், 12 மணி ஒரு வகுப்பு வச்சிருக்கான், 2 மணிக்கு அப்புறம் 3:30 ஒரு வகுப்பு வச்சிருக்கோம். அப்ப 4:30 வந்து 3:30 ஆக்கியாச்சு. அது அமெரிக்காவுக்காக மாத்தியாச்சு, அமெரிக்காவுக்காக மாத்தியாச்சு. இதுல யாரு வேணா வரலாம், ஆனா யாரும் வர்றதில்லை. இப்ப காலையில உங்களுக்கு நேரம் இருக்கும், அது வருவீங்க, இரவு நேரம் வருவீங்க. பகல்ல எதுக்கு வச்சிருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 65 வயசு 70 வயசு இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க, அவங்க வர்றதுக்காக வச்சிருக்கிறேன். மற்றவங்களும் இது காலை நேரம் போது வேலைக்கு போறவங்களுக்காக வச்சிருக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப காலை 4:30 மணிக்கு இவர் வந்தாரு, நீங்களும் வந்தீங்க, அது வேற. பயன்படுத்திக்க வேண்டிய இப்ப இந்த 7 வகுப்பு 6 வகுப்பு வைக்கிறேன். இந்த இந்த மாதிரி ஆலோசனை கட்டணவாங்க முழுமையா அதை பயன்படுத்திக்கணும். நேற்று கூட 2 3 இப்ப இன்னைக்கு 2 3 பொறியாளர் வரான். நேற்று 2 3 இப்ப என்ஜினியரே 2 நேற்று இவர் சுதர் அனுப்பிச்சாரு. நேற்று வந்து தெய்வராஜம் ஒரு இன்ஜினியர் கூட்டு வந்தாரு. கல்லூரியில் என்ஜினியரா இருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபசர், ஆர்கிடெக்சர் ப்ரொஃபசர். அவரை கூட்டு வந்தாரு. வரும்பொழுது வயசு சின்ன வயசு தான், ஆனா ஒண்ணு சிக்கல் ஆரம்பமாயிடுச்சு. சிக்கல் ஆரம்பமாயிடுச்சு. ஆமா, இப்பவே மாரடைப்பு வர்ற மாதிரி, மாரடைப்பு, தலை சுத்து, கிருகிருப்பு எல்லாம் ஆரம்பமாயிடுச்சு. வயிறு முன்னாடி நீட்டிட்டு இருக்குது, வயிறே வந்து 10 கிலோ இருக்குது. அப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க. வயிறு 10 கிலோ இருந்ததுன்னா மவனை ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். மவனை நல்ல வேலை, சொல்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு அவருக்கு, சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டு கையில புத்தகத்தை கொடுத்து 11ஆம் பாடத்தை எடுத்துனே 11ஆம் பாடத்தை படிக்க சொன்னேன். ஆங்கிலத்துல இருக்குது பாருங்க, அந்த கீவேர்டு படிக்க சொன்னேன். நானே படிச்சு காமிச்சிட்டேன். அந்த கீவேர்டு அது படிக்க அர்நாடகோட தியரி படிச்சு காமிச்சாச்சு. 2வது தியரி, அதாவது மனிதன் சாவறது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க விரதம் இருக்கும் பொழுது உள்ளுறுப்பு எதுவும் சாவதில்லை, அதான் பெரிய விஷயமே. எப்ப சாகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 11ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 11ஆம் பாடத்துல முதல் 3 விஷயம் தான், அந்த 3 தான் கீவேர்டு. உலகத்துக்கு கீவேர்டு அந்த 3 தான். நீங்க 11ஆம் பாடத்தை மட்டும் எடுத்து ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் ஆராய்ச்சி பண்ணாரு, உலகத்துக்கு வெளிச்சு வந்துடும். எதுவுமே தேவையில்லை. நேரடியாக நாசா விஞ்ஞானிகளோ அல்லது இஸ்ரோ விஞ்ஞானிகளோ அல்ல ஐரோப்பிய ஸ்பேஸ், நான் சொல்ல ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர், உலகத்துல டாப் ஸ்பேஸ் உலகத்துல டாப் ஸ்பேஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தான் இருக்கு. ஈசான்னு சொல்லுவாங்க, ஈசா, அப்புறம் நாசா, அப்புறம் இஸ்ரோ, அப்புறம் வந்து ரஷ்யன், அப்புறம் ஜப்பான், இப்போ புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்கான் சைனா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 7 தான் உலகத்துல ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும். இந்த மேட்டர் மட்டும் படிச்சு பண்ணான்னா டோட்டல் எவல்யூஷன் வரும். ஏன்னா இது வந்து எவல்யூஷன் ப்ரூஃப், இது வந்து எவல்யூஷன் பேஸ்டு, அதனால எவனும் மறுக்க முடியாது. கடவுளை மறுக்கணும்னு விட்டுருங்க, கடவுளை ஏற்றுக்கணும்னு விட்டு தள்ளுங்க, எவல்யூஷனை யாரும் மறுக்க முடியாது. எவல்யூஷனை மறுக்க முடியாது. மறுத்தானா அவன் கோயந்தா தான். நீங்க படைப்பு 2 வகையில, படைப்பு வந்து 2 வகையில் உண்டுன்னு எவன் ஒத்துக்கிறோன்னு அதான் ஒத்துக்கணும். படைப்பு ஒரு வழின்னு சொன்னா போட வேண்டிட்டு போயிடலாம். படைப்பெல்லாம் ஒரு வகையிலும் கிடையாது, படைப்பு 2 வகையிலும் இருக்கலாம். படைப்பு 2 வகையிலும் இருக்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்க போறேன்? எனக்கு வந்து இது புரியுது, இந்த படைப்பு வந்து வளர்ச்சி கோட்பாடு எனக்கு புரியுது. என்ன கோட்பாடு புரியுது?
என்ன கோட்பாடு உங்களுக்கு புரியுது? வளர்ச்சி கோட்பாடு புரியுது. எவல்யூஷன் தியரி. அது புரியுது எனக்கு. நீ மற்ற கொள்கை எனக்கு புரிய மாட்டேங்குது. பிக் பேங்கே வளர்ச்சிங்கிறான். பிக் பேங்கே வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்றான். பிக் பேங்கே அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் அதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி கோட்பாடு தான். எப்ப தொடங்குச்சு தெரியாது. அதுக்கு நேரம் இல்லை காலம் இல்லைங்கிறான். ஒரு வினாடியில 1,00,000த்துல 1 மடங்குங்கிறான். ஒரு வினாடியை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த வினாடியில வினாடியில 1,00,000த்துல 1 மடங்குன்னு அதுங்கிற அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பதான் உதய அப்படின்னா அங்க எதுவுமே இல்லைங்கிறான் அந்த இடத்துல. அங்க உண்டா இல்லையா அது தெரியாது. இங்கதான் இந்த உண்டா இல்லையான்னு இதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். உண்டா இல்லையா? அதுதான். அதுக்குதான் நிச்சயமற்ற கொள்கைன்னு பேரு. அது எனக்கு புரியல. 1,00,000 அதாவது ஒரு வினாடியில் 1,00,000த்தில் 1 மடங்குன்னா என்ன காலமா? ஆமா காலம் தான். டைம் அந்த டைம்ல உற்பத்தி ஆச்சுட்டா எல்லாமே. ஒரு அதாவது ஒரு வினாடியில 1,00,000த்துல 1 மடங்கு அவ்வளவு ஷார்ட் பீரியடு. அவ்வளவு ஷார்ட் பீரியட் இருக்கிறான். அது கற்பனையே வரலையே. கற்பனையே பண்ண முடியும். அதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை. இதைத்தான் கடவுளுங்கிறான் கத்திரிக்காய்ங்கிற என்னமோ சொல்லிட்டு போறான். அடிப்படை நோயை தீர்க்க முடியல. அதனால இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த அறிவியலும் இறுதியானதல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பிளட் டெஸ்ட்ங்கிறேன் பாத்தீங்களா, அது இறுதியானதல்ல. ஸ்கேன் டெஸ்ட் அது இறுதியானதல்ல. எதுவுமே இறுதி. இப்ப நீங்க நேற்று போய் நீங்க உங்க சொந்தக்காரர் பார்த்துட்டு வந்தீங்களா, அதுல இறுதியானது அல்ல. அதெல்லாம் இதுக்கப்புறம் மாற்றம் இருக்குது. அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன்டா இப்படி காலையில அழுகுச்சு, இது நமக்கு வராம இருக்கு. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி செத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படிதான் பார்ப்பேன். என்னுடைய குழந்தைக்கு போய் சொல்லுவேன், யாரும் செத்து போனானா அவன் எப்படி செத்தான் அப்படின்னு பாரு. அந்த நோய் உனக்கு வராம இருக்கான்னு பாத்துக்கோ. அவன் செத்து போனா அவன் நமக்கு ஒரு பாடம் சொல்லி போட்டு போயிட்டான். ஒருத்தர் செத்து போனாவே நமக்கு ஒருத்தர் பாடம் சொல்லிட்டு போறான்னு நினைக்கணும். அது எந்த மாதிரி செத்தான்னு பாரு, அந்த மாதிரி நமக்கு வராம இருக்கான்னு பாத்துக்கணும். அதுதான் நாம நில ஓட்டுக்கு போய் கட்டுக்கிற பாடமே தவிர அங்க போய் கும்மாடம் அடிக்கிறது, அங்க போய் அழுகுறதெல்லாம் கிடையாது. அவன் எப்படி செத்தா அது நமக்கு வராம இருக்குதா? அதானங்க அதுக்கு பேரு சுடுகாட்டு ஞானம்னு பேரு. என்னது சுடுகாட்டு ஞானம்? சில பேர் பண்ணுவாங்க, உடனே போவான் சுடுகாட்டுக்கு போவான். அந்த நேரத்துல மட்டும் புத்தி நல்லா வேலை செய்ய, ஐயோ இவன் என்னமோ இதெல்லாம் நமக்கு வராம இருக்கணும் சாமி கடவுளே, ஐயோ இது மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், இவன் பண்ணதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் நடந்திருக்கிறான், இது எனக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு அப்படியே பயங்கர புனிதமா நினைப்பான். அப்பவே அந்த சுடுகாட்டு விட்டு வெளிவர்ற வரைக்கும் அப்படியே புனிதனா மாறிடுவான். சுடுகாட்டு விட்டு வெளியே வந்த உடனே நேர எதிரா மாறிடுவான். பழைய பழக்கம் வந்துடும். அந்த பணத்தை பாக்குறப்ப மட்டும்தான் அந்த ஞானம் வரும். என்னது பணத்தை பாக்குறப்ப மட்டும் ஞானம், வெளியில வந்தோன்னா திரும்ப பழைய ஞானம். அதே அவன் பண்ற தப்பை விட அதிகமா பண்ணிட்டு இருப்பான். அதேதான். அதுக்கு பேரு சுடுகாட்டு ஞானம்னு பேரு. அந்த ஞானம் நம்மகிட்ட வரணும். அந்த ஞானம் எப்படி வரும்னா, எப்படி அந்த பணத்தை பார்த்து நினைக்கிறோமோ வெளியே அப்படிதான் நினைக்கணும். வெளியே போனாலும் அந்த உள்ளூரை மாற்றணும். அப்பதான் உங்களோட பரிணாமமே மாறும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஆசைப்படணும். இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒன்னே யோக முறைதான். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஆப்பிரிக்காவுக்கு ஏன் அப்ளை பண்ணல நீங்க? இது ஆப்பிரிக்காவுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஒண்ணுமே தேவையில்லை. அந்த குழந்தையை நடுநடை பெற்ற உடலா மாறணும். நீரும் முருங்கைக்கீரையும். இப்பதான் முருங்கைக்கீரையை ஆப்பிரிக்கால பயிர் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. முருங்கைக்கீரையை மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முருங்கை விதையை வாங்கிட்டு போய் ஆப்பிரிக்கா பூரா முருங்கை மரம் வைக்கிறாங்க. அது ஒன்னே போதுன்ட்டான். என்னது நீங்க பாருங்க, ஆப்பிரிக்கால கல்டிவேஷன் இது நடந்திருக்கு பாருங்க. முருங்கை மரம், முருங்கான்னு போடுங்க வரும். முருங்கை ஃபேமஸ் இன் ஆப்பிரிக்கான்னு போடுங்க வந்துடும். முருங்கா, நம்ம முருங்கைங்கிற முருங்காங்கிற ரெல்லாம் ஒண்ணுதான். இப்ப அது ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா போது எதுவுமே தேவையில்லைங்கிற ஆட முண்டங்களா. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அப்ப இந்த நடுநிலை பெற்ற உடல், அதாவது அந்த குழந்தைய ஒரு குழந்தைய ஒரு மனிதன் ஆணோ பெண்ணா யாரா இருந்தாலும் சரி, நோய் உள்ளவனா நோயற்றவனானே எந்த டிவைஸ்லும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த உடம்பு இது நார்மல். இந்த நார்மல்ங்கிறது என்னன்னு நார்மல் தெரியுமா? பிரச்சனை இல்லாத நிலைன்னு அர்த்தம். என்னது பிரச்சனையே பிரச்சனையே இருக்குதுன்னு தெரியாது, அவ்வளவுதான். பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். பிரச்சனை இருக்குதா தெரியாது, இல்லையா தெரியாது, எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது, அதுதான். அதே நியூட்ரல் பேரு. நார்மல்னாவே நியூட்ரல் அர்த்தம். நார்மல்னாவே நியூட்ரல். இப்ப அவரு இவ்வளவு மாத்திரை தின்னு ஏன் அவர் அழுகி போனாரு? ஏன் அவர் காப்பாத்தல? கடைசியில் என்ன ஆகி போச்சு? அழுகிதான் போனாரு. அப்புறம் அழுகி போனாரு என்ன அர்த்தம்? அவர் குஷ்டரோக மாறிட்டாரு. இப்ப நிறைய பேர் பேசுவாங்க, இந்த தமிழ்நாட்டில் குஷ்டரோகம் நுழைவு விட்டது முண்டங்களா, அதாண்ட சக்கர நோயா மாறிடுது முண்டங்களா. அதுவும் கல்டு விழுந்துரும். அப்படியே கருது
அப்ப உடலுக்கு இன்னும் சில பேர்த்துக்கு மொத்த உடலும் கருப்பா மாறிடு. கால் மட்டுமா? ஐயோ கொடுமையே! மொத்த உடம்பும் கருப்பா மாறிடும். முதுகுல எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பாகி புண்ணாயிடுச்சுங்க. முதுகெல்லாம் புண்ணு. ஆமா, அசிடிட்டிங்க ஆடுறதே ஐயா, கிடையாது. அசிடிட்டி. ஒன்னா 2 அதிகமா இருக்கணும். ஒண்ணு அமிலம் அதிகமா இருக்கணும், அல்லது காரம் அதிகமா இருக்கணும். ம். அமிலம் அதிகமானாலும் உடம்பு ஓட்டையாயிரும். காரம் அதிகமானாலும் நான் ஓட்டையாயிரும். உப்பும் அரிக்கும், அமிலமும் அரிக்கும். ஐயா காரம் இதுல 2 இருக்கு. 2ன்னா ஒண்ணு ஆல்கலின் ஒண்ணு, இன்னொன்னு நம்ம சுவை காரம். இதுல எந்த காரத்தை சொல்றீங்க? எல்லாமே ஒண்ணுதான். அல்கலின் அது அல்கலின்னா 2ஆ பிரிப்பானுங்க. அசிடிட்டி அல்கலின்ஸ்னா நல்ல உப்புத்தன்மை தான். அது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது. ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஆல்கலின் இருக்குது, லோ ரேடியோ ஆக்டிவ் ஆல்கலின் இருக்குது. இந்த லித்தியம்ல இருக்கு இல்லையா, லித்தியம்ல ஹைலி ரியாக்டிவ் ஆல்கலின். இந்த கால்சியம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் லோ கால்சியம் நினைக்கிறேன். கால்சியம், அப்புறம் சோடியம், இதெல்லாம் பார்த்தீங்களா லோ ரியாக்டிவ் மெட்டீரியல். ஆனாலும் ஒண்ணு, அதெல்லாம் நாம உடம்புக்குள்ள போயிட்டா அதெல்லாம் வெளியே வச்சுல எதுவுமே பேசக்கூடாது. வெளியே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அந்த பொருள் உடம்புக்கு உள்ள போயிட்டுன்னா அது என்ன வேணாலும் மாறிடும். அதுதான் இவனுக்கு பண்ற மடத்தனம். இவனுக்கு இந்த வெள்ளைக்காரன் பண்ற மடத்தனம். வெளியே ஜட பொருளா இருக்கும், அப்ப ஒரு கட்டுப்பாடுக்கு வரும். நீ அது உள்ள சாப்பிட்டீங்கன்னா அது என்ன வேணாலும் மாறும். என்னது எப்படி வேணாலும் மாறிடும். இதெல்லாம் நான் கட்டுப்பாடுக்கே வராது. கட்டுப்பாடுக்கே வராது. நீ செய்யற எம்ஆர்எஸ் ஸ்கேனுக்கு வராது. நீ செய்யற என்ன ரேடியோ கடைசி இப்ப இருக்கிற கண்டுபிடிச்சதே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் லாஸ்ட் கண்டுபிடிச்சதுல. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எம்ஆர்ஐ ஸ்கேனே ஏமாத்துறது அந்த உடம்பு. அதுல கிருமியெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்காது, கட்டி தான் கண்டுபிடிச்சு கொடுக்கும். என்னது கட்டி தான். கிருமி ஒளிஞ்சிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்காது. கிருமி ஒளிஞ்சிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்காது. அது வேலையா? எம்ஆர்ஐ ஸ்கேன் நோக்கம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது. அது ஒரு இமேஜ், அவ்வளவுதான். ஒரு கட்டி சிறுசா இருக்குதா பெருசா இருக்குதா மைக்ரோ நானோ அளவு கண்டுபிடிச்சு கொடுக்கும். அது உயிரா உயிரற்றதா, அதுக்கு பாக்டீரியா அப்படியெல்லாம் அது சொல்லாது. அனுமானிச்சுக்க வேண்டியதுதான். அனுமானிச்சுக்க வேண்டியதுதான். இது கட்டி இருந்தா இப்படி இருக்கலாம், இந்த கட்டி இந்த டியூமர் இருக்கலாம், இந்த டியூமர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அறுக்கலாம். இவன் கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். அது என்ன வேணாலும் மாறும். ஏங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டியூமர் இருக்க ஒண்ணும் பண்ணாது. சில பேருக்கு டியூமரே இருக்காது, புற்றுநோய் ஆளை கொண்டு போயிடும். ஒருத்தருக்கு டியூமர் இருக்குதும்பா, பயந்துட்டு இருப்பான். ஒருத்தருக்கு டியூமரே இல்லையும்பா, நான் செத்து போயிடுவான். அங்க என்ன வேணாலும் மாறிட்டு அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த உயிர் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். இவன் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினமா இருக்கிற காரணத்துல அவன் புதிய வழியில் சிந்திக்கிறான். அதனால நான் புதிய வழியில சிந்திக்கிறேன். இப்ப எனக்கு நான் சிந்திக்கிறது, இப்ப என்னுடைய மூளை இப்ப வெங்கடேசன் சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா வச்சுங்க, வெங்கடேசன் சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. திருமூலர் எல்லாரும் நமக்கு விஷய ஞானத்தை கொடுத்துருக்காங்க. விஷய ஞானத்தை வைத்துக் கொண்டு நீ புதிய வழியில் நீ சிந்திக்கணும். அது என்ன வெங்கடேசன் மட்டும் இந்த மூளை இருக்கு, அப்புறம் இணையருக்கு மூளை இல்லையா? இல்ல திருவள்ளுவருக்கு மட்டும் இந்த மூளையா, நமக்கு மூளை இல்லையா? இந்த கடவுளுக்கு மட்டும் மூளை, இப்ப இணையருக்கு மூளை இல்லையா? இப்படி கேட்கலாம் இல்ல? என்னுடைய மூளை வைத்து நான் என் பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன். என்னுடைய மூளை வைத்துக் கொண்டு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்லணும். யாரு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேள்வி இல்லை. இது வேற, இந்த முண்டங்கள் வேற பிஹெச்டி பண்ற பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும், பிஹெச்டி பண்ணாதும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடாது. அந்த ஒரு தவறான கருப்படை இந்தியாவில் போயிட்டு இருக்கு. பிஹெச்டி பண்றவெல்லாம் மெத்த அறிவாளி மாதிரியும், பிஹெச்டி பண்ணாதவெல்லாம் ஜிடி நாயுடு மாதிரி இருக்குல்ல முட்டாள் மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் உலக மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் அவரு தான். அவர் மெடிக்கிறதுக்கு எவருமே கிடையாது. அவர் 1000 கண்டுபிடிச்சாரு, 1200 என்னமோ கண்டுபிடிச்சாரு. அவரோட பிஹெச்டியே பண்ணாரு. இதெல்லாம் அடிப்படையற்ற விவாதங்கள். நம்ம நாட்டுல ரொம்ப கேவலமான, எதுவுமே படிச்சவனும் அறிவாளி மாதிரி. ஏன்டா படிச்சவன் அறிவாளியா இருந்தா நான் ஏன்டா இந்த பிரச்சனை வருது உலகத்துல? படிச்சவன் அறிவாளி யார் சொன்னாங்க? மதிப்பெண் வாங்கி இருக்கிறான், அவ்வளவுதான். அந்த மனப்பாட கல்வி படிச்சு வாங்கி எடுத்து ஒரு மதிப்பெண் வாங்கி இருக்கான், அவனை போய் அறிவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? அவனை வேற ஐஏஎஸ் வேற ஐபிஎஸ் வேற, வெக்கக்கேடு இதெல்லாம். அதான் வெள்ளக்காரனுடைய இந்த மானங்கட்ட கல்வி முறை காரணம். சொல்லுங்க, எதோ சொல்ல வர்றாரு பிஜு. ஆக இந்த இதுல எடுத்தோன்னு இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். நீர் மருத்துவம் யோக முறை என்பது அனைத்து நோய்களும் பிரச்சனைக்கு தீரும். அதாவது வாட்டர் டயட் வில் பி கியூர்டு ஆல் டிசீஸ் கொடுத்துருக்கேன். வாட்டர் டயட் வில் பி கியூர்டு ஆல் டிசீஸ் பை யோகா மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன்.
இந்த யோக முறை என்பது நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறான். அந்த அந்த யோக முறை எந்த யோக முறை? அப்ப அவன் கேள்வி எவனாச்சும் கேள்வி கேட்கணும். இப்போ இது வந்து எனக்கு எதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கு கேட்டீங்கன்னா, ஆங்கில தலைப்பு கொடுத்து யாருக்காவது மண்டையில ஏறுமான்னு கொடுக்குறேன். எந்த யோக முறை விச் யோகா கியூர்டு அப்படின்னு கேட்கணும். விச் யோகா வில் பி கியூர்டுன்னு கேட்கணும். எந்த யோகா? மெடிடேஷன் யோகாவா? முண்டங்கள். மெடிடேஷன் யோகாங்கிறது இங்க எங்க எந்த நோயை குணமாக்கி இருக்குன்னு நான் கேட்கறேன். மெடிடேஷன் சொல்லிட்டு அவன் மெடிடேஷன் பண்றவனே சக்கர நோயில் தானே செத்து போனா. இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எவனாச்சும் சமாதி அடைஞ்சிருக்கான்னு பாருங்க. தியானத்துக்கு அப்புறம் சமாதி எவனாச்சும் அடைஞ்சிருக்கிறீங்களா ஒருத்தனாவது? தியானம் 7வது நடை 8வது நடை அடடே தியானத்துக்கு போனாமே சமாதிக்கு போன நீ என்ன சமாதி என்ன யாரடா ஏமாத்திட்டு இருக்கிற சமாதின்னு சொல்லிட்டு இந்தியாவில. அது அப்படியே சமாதிக்கு போயிடும். அது எப்படி தெரியுங்களா? நினைச்ச உயிர் விடுறது. அது சமாதிங்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்க. சமாதிங்கிறப்ப அன்னப்பாதையில எந்த வகையான உணவு கழிவும் இருக்கக்கூடாது. வாய் அதாவது உணவு வாய் மலவாய் 2 தான் இருக்கும். இந்த உணவு வாயில தொடங்கி மலவாய் வந்து 30 அடி இருக்குது நமக்கு. இங்க எதுவுமே எது இருக்கப்படாது, எந்த வகையான கழிவுகளே இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? கழிவுகள் இருக்கக்கூடாது. அப்படித்தான் இந்தியாவில் இருக்கிறாங்களே எல்லாம் யோகிகளும். யோகிகளே கிடையாது, எல்லாம் பாவிகள் தான் எல்லாமே. அப்புறம் கடைசியில பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன பாவம் செஞ்சீங்க? இதுதான். அதனால நம்ம அன்னப்பாதை தூய்மை செய்யறது தான் இங்க விஷயமே. அந்த அன்னப்பாதை தூய்மை செய்யறது அப்படிங்கறது தான் யோகத்தினுடைய அடிப்படையே. அன்னப்பாதையை முழுவதும் தூய்மை செய்ய வேண்டும். இந்த நாக்குல வந்து மாவு வந்து படியும், ரொம்ப முக்கியம். இப்ப எதுக்கு போடுறேன்னா திருப்பி ஏன் போடுறேன்னா, புதுசா மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சொல்றேன். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு காரைக்குடிக்காரர். நேற்று வந்து நேர்ல சந்திச்சுட்டு முதல்ல ஆலோசனை பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு 3000 கட்டிட்டு ஆலோசனை பெற்றுட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வணக்கம் போட்டு போயிட்டாரு. நான் வரேங்க ஐயா, ஒரு 1ஆம் தேதி வரேன்னு போயிட்டாரு. இப்போ 1ஆம் தேதியில 2-3 பேர் அதை பணம் கட்டி சேர போறாங்க. 2-3 பேர். அது மாணவர் தகுதி 6 மாசம் பணம் கட்டி சேர்ற முறை தொடங்க போறாங்க 1ஆம் தேதி. சேர்ந்துக்குங்க, அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சேருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கணவன் மனைவி சேர போறாங்க, அவங்க 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க சேர போறாங்க. இதை முதல் முறையா தொடங்குங்கன்ட்டு நான். அவங்க எல்லாருமே ஒரு 1/2 ஏக்கரை இடம் வச்சிருக்கிறவங்க. எத்தனை சௌரியமா போச்சுட்டு எல்லாரும் 1/2 ஏக்கரை வழ வச்சிருக்கேன். ரொம்ப சௌரியமா போச்சு, நல்ல மையத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சௌரியமா போச்சு. 1/2 ஏக்கரை கட்டாயம் அது பெரிய வேலை செய்யும். நீங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாலும் நல்ல தரவா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் இயற்கை யோக மருத்துவ மாதிரி வெங்கடேச நீர் மருத்துவ மையம் போட்ட வேண்டியதான். ஆரம்பிச்சு நீங்க நெட்ல பேசுங்க, யூடியூப்ல பேசுங்க, வாட்ஸ்அப்ல பேசுங்க. இந்த புத்தகத்தை காட்டி பேசிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். இதன்படி நோய் குணமாகும். வருஷத்துக்கு 10 பேத்துக்கு வைத்தியம் பாருங்க. குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ளணும். என்னது? குறைந்த தேவையில வாழணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும். சும்மா நீ வந்து 14 மாடி கட்டலாம், 20 மாடி கட்டலாம், 50 லட்சம் கார் வாங்கலாம், அந்த நினைப்பே இருக்கக்கூடாது. என்னது? அதெல்லாம் எதுக்குங்க உதவும்? கட்டி அதுதான் சொல்றேன். அதான் இந்த யோகா பண்றது அதைத்தான் பண்ணுதுன்னு எடுத்தோடனே 50 லட்சம் கார்ல தான் போயிட்டு இருக்கான்னு சொல்ல வர்றேன். அது என்ன பண்றது? போன உடனே இறங்கி ஓடி போயிடுவீங்களா வெளியே? அது கூடவே தலையில தூக்கிட்டு போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா யோகின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவன் பூரா 1 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கானுங்க. எத்தனை கோடி காரு? 3 கோடி. 3 கோடியில கார் வச்சிருக்கா. அப்ப இவனால எப்படி யோகியடா இருக்கும்? பரதேசி நாய்க்கலாம். கோபம் தான் வருது நமக்கு. ஒன்று நோயை தீர்க்க முடியுது, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு படுத்து? எனக்கு கோபம் தான் வருது. நீ பெரிய பிரெயின் டியூமருங்கிற. பிரெயினும் மூளையும் தான் பிரெயினும் ஸ்பினல், அதாவது மூளையும் தண்டுவடம் தான் அடிப்படை. யோகிகளுக்கு அடிப்படை மூளையும் தண்டுவடம் தான். அப்படின்னு என்ன தெரியுமா? உடம்புல எந்த வகையான நச்சுத்தன்மை உணவுங்கிற விஷயமே அவனுக்கு இருக்கக்கூடாது. உன்னை நாடி வரங்கிட்ட உணவு விஷயம் இருக்கலாம், நீ உணவு விஷயத்தை நிறுத்த தெரியுமா? உனக்கு தமிழும் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது உனக்கு. ஏதோ 2 ஆங்கிலத்தை பேசிட்டு ஏமாத்திட்டு தெரியுறீங்க எல்லாருமே. உலகத்துக்கு எடுக்கிறதுக்கு ஆங்கிலம் போதுங்கிறது இவனே போகுது. எல்லா யோகிகளும் எல்லா சாமியாரு ஆங்கிலம் பேச கத்துக்கிறானுங்க. என்ன பேச கத்துக்கிறானுங்க? இங்கிலீஷ். அது ஒரு சாமியார்னாக்க வெளுத்து வாங்குறாரு இங்கிலீஷ். அவர் என்ன கிழிச்சிருக்காரு? அவர் எந்த நோயை குணமாக்கி இருக்காரு? அந்த நோய் எவனா இருக்கட்டுமே. என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு ஏமாத்துறதும் பித்தலாட்டமும் கூத்தடிக்கிறதும் இதை தவிர என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க? ஏதாவது புதுசா ஏதாவது
குவாண்டம் பிசிக்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தியா, ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சியா, என்னடா கண்டுபிடிச்சு கொடுத்த நீ? பிரச்சனையை தான் உண்டு பண்றானுங்க. என்னது பிரச்சனை தான் அதிகம். ஆ, பிரச்சனை குறைஞ்சதுக்குன்னு சொல்லுங்களேன் பார்க்க. எவனாச்சும் மன அமைதி அடைஞ்சிருக்கானா? ஒன்றும் கிடையாது. ஒருவேளை உணவு விட்டுருக்கீங்களா முதல்ல? ஒருவேளை தமிழ்ல நான் சொல்றேன், தமிழை வச்சு நான் கேள்வி கேட்கறேன். ஒருவேளை உண்பான் யோகி தமிழ்ல சொல்றான், அந்த அந்த அர்த்தம் தெரியுமா இந்தியாவில் இருக்கிற எவனுக்காவது, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற யோக மன்றங்களுக்கு எவனுக்காவது ஒருவேளை உண்பான் யோகிக்கு அர்த்தம் தெரியுமாடா முண்டங்களா? ம்? நீ எதவே தின்றா, ஒருவேளை உணவு தின்றா, நிறுத்தி காட்டுறா பார்க்கலாம். இந்த மாதிரி நான் நில்றா. நோபல் பரிசை வாங்கிட்டானுங்க 2016 அலோபதிக்காரன் நோபல் பரிசை வாங்கிட்டான். பட்னி இருந்தால் நோய் குணமாக வாங்கிட்டான். நீ அவனே நிரூபிச்சுட்டா. நீ என்னடா பெரிய கழட்டியா நீ? நீ ஒருவேளை உணவு வாடா முதல்ல. ஒருவேளை உண்பன் தமிழ்ல சொல்லுது. தமிழ் உனக்கு தெரியுமா முதல்ல? சமஸ்கிருதத்துல அந்த பாட்டு கிடையாது. சமஸ்கிருதத்துல ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, முய்வேளை உண்பான் ரோகி, நாற்போது உண்பான் உடல் விட்டு போகி. இந்த பாட்டு வந்து நீதி வெண்பாதல் 9வது பாட்டுல வருது. நீதி வெண்பாவுல 9வது பாடல் இந்த பாடல் வருது. தமிழர்களே இதை ஆராய்ச்சி பண்ணாத பொழுது உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு தமிழர்களுக்கே இது தெரியாத பொழுது உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து இந்தியாவில உட்காந்துக்கிட்டு யோகின்னு பேசிட்டு பூரா கூத்தாடிகளை பூரா பக்கத்தால வச்சுக்கிற. எதை வச்சுக்கிற? அதுதான் ஃபேமஸ். இன்னைக்கு கூத்தாடிகளை வச்சுட்டு இருக்கிறது தான் ஃபேமஸ். அரசியல் கூத்தாடிகள் வந்து வச்சுக்கிறது. அரசியல் கூத்தாடிகள், அப்புறம் அப்புறம் என்ன அரசியல் கூத்தாடிகள், அப்புறம் சாதி கூத்தாடிகள், மத கூத்தாடிகள் வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒருக்க கூத்தாடுறது. வருஷத்துக்கு ஒருக்க நல்லா கஞ்சா அடிச்சுட்டு கூத்தாடுறது. டங்கடி 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 டன்னு அப்படியே டமாரம் போட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை தாண்டா பண்றீங்க. அது காட்டு முறாடி பண்ணி அவன் காட்டுல ஆடிட்டு இருப்ப, நீ நாட்டுல ஆடிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். முதல்ல உன்னுடைய பசிக்கு வழி சொல்லு. உன்னுடைய பசிங்கிற நோய் இருக்கு, அதுக்கு வழி சொல்லு. நோய் இல்லாம வாழ்றதுக்கு வழி சொல்லு. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாத்தானே தெரியும். இந்த மாதிரி தானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் அந்த புரட்சிங்கிறது எப்படி தெரியுமா? எல்லாத்துக்கும் சவுக்கடி கொடுக்கணும். என்னது புரட்சிங்கிறது எப்படி தெரியுங்களா? அனைத்துக்கும் அடி அடிக்கணும். என்னது அனைத்துக்கும் சவுக்கடி அடிக்கிறது புரட்சிங்கிறது. புரட்சின்னு அப்படிங்க தோசை திருப்பி போடுற மேல அதே தான். தோசை திருப்பி போட்டோம்னு அவ்வளவுதான். இந்த பக்கம் வெந்திருக்கும், அந்த பக்கம் வெந்திருக்காது. ஒரே அடி தான். அந்த மாதிரி அடிக்கணும். அதான் புரட்சி. சும்மா இந்த நடுவரை மேல கடுவு அதெல்லாம் கிடையாது. அடிச்சா ஒரே அடி அடிக்கணும் எல்லாத்தையும். எல்லாரும் பதில் சொல்லட்டும். நீ முதல் பிச்சை எடுக்காம இரு பார்க்கல. நீ சோத்துக்கு பிச்சை எடுக்காம இரு. நீ ஒண்ணு வேண்டாம், 10 நாள் சோத்துக்கு பிச்சை எடுக்காம இரு. உன்னுடைய யோக பயிற்சியை பயன்படுத்தி 10 நாள் நீ வந்து உணவு பழக்கத்தை இல்லாம இரு. உணவு பழக்கம் இல்லாம இரு பார்க்கலாம். நீ சுவாசத்திலே இரு. நீ நேரே சிவன் உள்ள வர்றாங்கிற இல்ல, சிவனை நிறுத்து. சிவன் தான் உள்ள விட்டு வெளியே போக மாட்டாங்க. நன்கு சுத்தமான உடல் வந்து புறப்பட்டு போக திருமூலர் சொல்றாரு. அதை என்ன சொல்றாரு? புறப்பட்டு போக, அதாவது உண்டி சுருக்கின் உபாயம் படவுல பிண்டம் சுருங்கின் பிராணன் வெளிவரும், உண்டி சுருக்கின் உபாயம் படவுல அப்படிங்கிறாரு. அப்ப பிண்டம் சுருங்கின் உண்டி சுருங்கி நிறுத்தி காட்டு. நீ கேட்ட சிவனுக்கு மொழி தெரியாது. இப்படி ஒரு புரட வேற. சிவனுக்கு மொழி தெரியாது. அப்புறம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சிவனுக்கு தமிழும் தெரியாது, சிவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் நாட்டுக்கு எடுக்கிற முண்டங்கள் இருக்கிறதான் செய்யறாங்க. அது இருக்குதான் செய்யும். நாம அது ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஏன்னா நாம அதை மொத்தத்துல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட பூரா கோமாளி, இந்த யோக மன்றங்கள் பூரா மனிதனை கோமாளி ஆக்கி விட்டுருச்சு. பிரச்சனையே வயிறு. அதுவே சொல்ல மாட்டேங்கிற. பிரச்சனையே வயிறு, பிரச்சனையே வாதபித்தம் கபம், பிரச்சனை பரிணாம நோய். அது நீ அங்க போய் கஞ்சா குடிக்கிறதையும் சாராயத்தை குடிக்கிறதையும் அங்க வந்து இயற்கை உணவுகளை வித்துக்கிட்டு இருக்கிறதையும் கதை பேசிட்டு இருக்கிறீங்க. இயற்கை உணவுக்கு பிச்சை எடுக்கணும்னு தெரிய வேண்டாமா? இயற்கை உணவு எங்க போய் பிச்சை எடுப்ப? இயற்கை உணவு நீ வச்சிருக்கிற பொருளை பார்த்து 1 கிலோ 2000 சொல்ற. எத்தனை பேர் வாங்குவான்? பணக்காரன் பூரா வாங்குவான். வாங்கி அவனை அதை பார்த்துட்டு இருக்கிறான். வாங்கி குப்பையில போட்டு போயிடுறான். வந்த இடத்துக்கு வாங்குற மாதிரி நம்ம எத்தனையோ பொருள் காசு கொடுத்து வாங்குறான். வீட்டுல அப்படியே அழகு பொருளா தான் வச்சிருக்கிறத யாரும் பயன்படுத்துறது இல்லை. தேனும்பாங்க, 1000 கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பான். அது குடிக்கவே மாட்டான். அப்படியே வருஷ கணக்கு தேன் அப்படியே மூட அப்படி வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் தேனை குடிச்சுதான் இருக்கிறீங்க எல்லாருமே. இப்ப எல்லாம் தேனை பியூர் தேன்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே சக்கரை பாகா இருக்குது. சரி, உண்மைதான். சக்கரை பாகவே இருக்கட்டும். உண்மையால தேன் கிடைச்சா மட்டும் குடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வாங்கி வச்சுக்குவாங்க, அப்படியே இருக்கும். வாங்கி வச்சாச்சு. அதாவது நானும் வாங்கி வச்சுட்டேன் தேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறதே தவிர அது குடிக்கிறது கிடையாது. ஏன்னா மனம் அதுக்கு போகாது. நல்லதுக்கு போகவே போகாது. நல்லதுக்கு போக கூடாது. அதுதான் இயற்கை. அதுதான் போக கூடாதுங்கிறது இயற்கை. இயற்கை வந்து கவல் மார்க்கமா உங்களை எல்லாம் போட்டு அழுத்திட்டு இருக்குது. மாயிலிருந்து நீ அதுதான் அண்ணா. அதுக்கு அதெல்லாம் எதுல சேரும் தெரியுமா?
இன்னைக்கு தேனோ பழமோ காயோ கனியோ எல்லாமே அன்னம்ங்கிற மாயத்துல வந்து சேரும். எங்க வந்து சேரும்? அன்னம். அதுல வந்து சிக்கிச்சு. அவ ம். சொல்றான் அன்னமாய சொல்லுங்க பிஜி. அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அதெல்லாம் அனோரண அடுத்தடுத்து கோஷம். அடுத்தடுத்து முதல்ல அன்னமாய கோஷம். யாரு அன்னமாய கோஷம் விடுறானா அவன் தான் யோகினே சொல்றான். எவனாச்சும் விட்டுருக்கான இந்தியாவுல இந்த தேதிக்கு? இந்த 2025 எவனாச்சு ஒருத்தர் அன்னத்தை விட்டுட்டேன்னு சொல்றானா? நம்ம தான் அன்னத்தை விட்டுருக்கிறோம். இது நம்ம சுவை விடல. நடந்து வரும். மரம் நட்டி எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாமியாரும் இதை படிக்கட்டும். இந்த வீடியோ வந்து உண்மையான ரோசமுள்ள சாமியாரா இருந்தா புத்தகத்தை படிச்சுட்டு ஒழுங்கா தமிழை படிச்சு உடம்ப கழுவிக்குங்க. இல்லைன்னா அவன பனிஷ்மெண்ட். இப்ப இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், நாளைக்கு நீ செத்து தானே போக போற. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருப்ப, நீ அவன் மூளையில அறுவை சிகிச்சை பண்ணி கட்டி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அந்த பாய்சன் உள்ள இருக்குமா இருக்காது? நீ திங்கிற பாய்சன் அவனோட கண்ட்ரோல். இப்ப அவனுடைய கண்ட்ரோலுக்கு நீ போயிட்ட. யாருடைய கண்ட்ரோலுக்கு? டாக்டர் கண்ட்ரோலுக்கு நீ போயாச்சு. அந்த வெள்ளைக்காரன் இருக்கான் பாருங்க, அந்த வெள்ளைக்காரன் கண்ட்ரோலுக்கு நீ போயாச்சு. நல்ல இங்கிலீஷ் பேசி பேசி அந்த வெள்ளைக்காரன் மாட்டி நீ அந்த அவனும் இங்கிலீஷ் பேசுவோம், நீ இங்கிலீஷ் ரெண்டு இங்கிலீஷ் சேர்ந்துருச்சு. அவனை முடிச்சுக்கிறக்கே அவனை வந்துட்டாவனையா. அவன் என்ன நினைப்பான்? என்ன நீ கொம்பாரதான் எங்க இடத்தாண்ட வரப்போற. அந்த இங்கிலீஷ் சைத்தியம் பண்ற டாக்டர் என்ன நினைச்சிருப்பான்? நீ அத்தனை பேர்த்து ஒரு கோடி பேச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிற, கடைசி எங்கடா வந்துட்ட? எங்கிட்ட தானே வந்த? அப்படித்தானே ஒரு டாக்டர் நினைச்சிருப்பான். நினைச்சிருக்க மாட்டானா? கண்டிப்பா. அப்ப அதனாலதான் பாருங்க, அலோபதி டாக்டர் யாருமே இந்த யோக மண்டலத்துக்கு வரவே மாட்டானுங்க. என்னது? யோக நிலைக்கு வந்துட்டாங்க, அவனுக்கு காசு கிடைக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அந்த யோகம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. என்ன தெரியும்? எல்லாரும் எங்க இடத்தான வர போறீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? மாய் தெரியுமா? நோய் வந்து நீ எங்க சாகத்தானே போற, வயிற்றுக்கு எங்க இடத்தான வருவேன். அப்ப நான் இதுக்கு உங்ககிட்ட வரணும். அவன் அவன் நினைக்கிறது சரிதான். அந்த வெள்ளைக்காரோட திங்கிங் அப்படித்தான் போயிடுது. எவ்வளோ இருந்தாலும் எங்க இடத்தான வந்தாகணும். அங்கதானே போறீங்க. சரி, எந்த சித்தரா எந்த யோகியாவது கையில மாத்திரை மருந்து வச்சிருக்காங்களா? எந்த யோகியாவது மூலிகை வச்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது. அவன் கையில கமடல் வெறும் தண்ணி தானே வச்சிருந்தான். அப்புறம் வெறும் கமண்டல் தானே வச்சிருந்தேன். கமண்டல் தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கும்? அகத்தியர் வெறும் கமண்டல் தான். எல்லா யோகிகள் அப்படித்தான் இருப்பாங்க. இங்கதான் நாம வந்து யோசிக்க வேணும். அப்ப எல்லாமே தப்பு போயாச்சு. அதாவது நோயற்ற வாழ்வுக்கு இந்த யோக மன்றங்கள் பயன்படவில்லை. இந்தியாவில் இருக்கிற எந்த யோக மன்றங்களும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்துக்கு பயன்படல. என்னது? எனக்கு வயிற்று வலி, எனக்கு சக்கரை நோய், எந்த யோக மன்றம் சக்கரை நோய்க்கு வைத்தியம் பாக்குதா? எனக்கு புற்றுநோய் வைத்தியம் பாக்குதா? எனக்கு மூளையில வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு, எந்த யோக மன்றமா வைத்தியம் சொல்லுமா? கேட்டா அவங்ககிட்ட போறாங்க. அங்கிட்ட போறோம். நீ எதுக்கட வைத்தியம் மன்றம் வச்சிருக்க? மொத்தல உடலை பத்தி தெரியாத நீ எதுக்கடா? எதுக்கு இந்தியாவில் யோக மன்றம் இருக்குன்னு நான் கேட்கறேன். யோக மன்றம்னா உடலுக்கு வைத்தியம் பார்க்கணும், மனதுக்கு வைத்தியம் பார்க்கணும், ஆன்மாவுக்கும் வைத்தியம் பார்க்கணும். அதுதான் யோக மன்றம். அதுதான் புரட்சி. அதை விட்டு போட்டு மனதை நீ சரி பண்ணி சொல்லிட்டு நோய் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போடாங்கிற. அவன் என்ன வெங்காயத்துக்கு நான் போறான்? நீங்க மனம்ங்கிறது ரெண்டாவது. முதல்ல உடம்புதான். உடம்புதான் கண்ணுக்கு தெரியும். மனம் எங்க? யாரு கண்ணுக்கு தெரியும்? மனம் எங்க இருக்குன்னு யாரும் நிரூபிக்கவே முடியாது. அது ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல போகுது. மனம் இருக்கா? இருக்குது. இல்லையா? இல்ல. இப்ப மூளையே புரிஞ்சு கொள்ள முடியாது. மூளையே இன்னும் யாரும் புரிந்து கொள்ள முடியல. மூளையினோட செயல்பாட்டை இன்னும் எந்த விஞ்ஞானினாலும் அறிவித்து கூட முடியாது. புரிந்து கொள்ள அது காம்ப்ளெக்ஸ் மேட்டருங்கிறான். அது மிகப்பெரிய சிக்கலானதுங்கிறான். என்னது? மூளையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது பொழுது வேற என்ன மன ரகசியத்தை எப்படி புரிஞ்சு போற? மனம் வந்து மிகப்பெரிய சாதாரண விஷயம். அது உயிர். உலகத்தில் தோன்றிய முதல் மனோசக்தி. மனம். நீங்க பிசிக்ஸ்ல படிப்பீங்க. பிசிக்ஸ்ல 2 தியரி சொல்லுவோம். கிராவிட்டி அண்ட் வந்து கிராவிட்டி தியரி, அப்புறம் எக்ஸ்பான்ஷன் தியரி. அதாவது எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் கிராவிட்டி அட்ராக்ஷன். இந்த 2 தவிர இன்னொன்னு ஒண்ணு இருக்குது. அது என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க பேராமேக்னெட்னு சொல்லுங்க. அது இருக்கட்டும். அது வந்து ஒரு சப்ளிமெண்டரி. மைண்ட் ஃபோர்ஸ். என்னது? மைண்ட் ஃபோர்ஸ். இதுதான் 3வது தியரி.
இது வெள்ளைக்காரன் அந்த முண்டங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். மனோசக்தி மனோசக்தி. ஆஹ் அந்த மனோசக்தி தான் விண்வெளி புறம் பரவி நிக்குது. அது உயிரோட மட்டும் தொடர்பு வைக்கும். யாரோட தொடர்பு வைக்கும்? உயிரோட மட்டும்தான் தொடரும். உயிருடலோட மட்டும் தொடர்பு வச்சிருக்க மாட்டேன், எதோட தொடர்பு வைக்காது அது. இப்ப அதை நோக்கிதான் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் போயிட்டு இருக்குது. இப்பதான் என்ன சொல்றாங்க, லைட் ஸ்பீடை விட வேற ஸ்பீடு இருக்கு, ஆனா ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறான். லைட்டை விட வேற ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, லைட்டை விட இன்னொரு ஸ்பீடு நடக்குது, எந்த ஒரு கேப்பும் இல்லாம, எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லாம. இங்க இங்க ஒரு பிளஸ் 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 போட்டான் இருந்தா அங்க மைனஸ் போட்டான் இருக்குதுங்கிறான். இங்க இங்க மைனஸ் போட்டானை திருப்பினா அங்க பிளஸ் போட்டான் மாறுதுங்கிற. இடையில எந்த வகையான ஒயரும் இல்லைங்கிறான். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பல பிரபஞ்சத்தை தாண்டி போயிருந்தாலும் சரி, கிலோமீட்டர் அகல எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால. 3 லட்சம் கிலோமீட்டர் நான் நிலாங்கிறது நம்ம பூமியில இருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, 5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நிலாவே நீங்க எடுத்துக்கலாம், நிலாவே நமக்கு இதை உதாரணமா வச்சுக்கலாம். நிலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோமீட்டர், 6 லட்சம் கிலோமீட்டர். அப்படி பாத்தீங்கன்னா லைட் ஸ்பீடை விட 1.5 வினாடி 1.5 வினாடி போனாத்தான் நீங்க அந்த ஸ்பீட்ல போனாத்தான் நிலாவுக்கு போக முடியும். ஆனால் நிலாவில் வந்து ஒரு மைனஸ் போட்டானை வச்சுக்கிட்டு பூமியில பிளஸ் போட்டான். இந்த பிளஸ் போட்டான் நீங்க திருப்பினீங்கன்னா இங்க ஸ்பின் அப், அங்க ஸ்பின் டவுனா மாறிடும். இடையில என்ன கிடையாது, எந்த கனெக்ஷன் இல்லை. எப்படி மாறுது? பதிலே இல்லை, மாறிடுது, நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கு தான் குவாண்டம் பிசிக்ஸுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. குவாண்டத்தில் மட்டும் 2022 குவாண்டத்துக்கு நோபல் பரிசு, 23க்கு நோபல் பரிசு, 24க்கு குவாண்டம். இனிமேல் வர்றது எல்லாமே குவாண்டத்துக்கு தான் பரிசு நடக்கும். எல்லாமே ஜீரோ வச்சே பரிசு கொடுப்பானுங்க, 0 வச்சு கொடுத்துட்டே போவானுங்க. எல்லாம் ஜீரோல தான் நிற்கும். 25 கோடி ஜீரோல தான் கொடுப்பானுங்க. பாருங்க நீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் விசித்திரமா இருக்கும். எல்லாமே புரிந்து கொள்ள முடியாதா இருக்கும். புரிந்து கொள்ள, அதாவது இது வரைக்கும் கொடுத்த நோபல் பரிசு எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். இனி கொடுக்குற இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொடுக்கறது பூரா புரிந்து கொள்ள முடியாததா இருக்கும். அதாவது இந்த 3 டைமென்ஷன்ல தெரியாது, எதுல 3 டைமென்ஷன்ல புரியாது, 3Dல புரியாது, அல்ல 4Dல போகும். 4D, 5D, 6D, 7D அப்படி போகும். அப்படித்தான் நீ பரிசு கொடுப்பானுங்க. ஏன்னா இனிமேல் கிளாசிக்கல்ல அவ்வளவுதான், நீ கிளாசிக்கலுக்கு கொடுத்தாச்சு, இதுக்கு கிளாசிக்கலுக்கு பூரா கொடுத்தாச்சு. அடுத்தது போட்டானுக்கு தான் கொடுக்க போறான். அதுக்கு போட்டானுக்கு தான் கொடுத்துட்டு வரானுங்க. போட்டான், பயோ போட்டான், பிசிக்ஸ் எல்லாமே அதுல தான் போயிடும். எல்லாம் அணு கோட்பாடுல போயிடும். அணு, அலை, ஒளி அலையாம இருக்கும், துகளாம இருக்கும், அந்த கோட்பாடு போயிடுவானுங்க. இப்ப பாருங்க, நேற்று ஒரு ரிசர்ச் ஒன்று இத்தாலியில எங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அது முழு விவரத்தை நான் பார்க்கணும். அதாவது ஒளியை வந்து கூல் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க, ஃப்ரீஜிங் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கணும். நேற்று பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அது இன்னைக்கு போய் பார்க்கணும். ஆமா, நேற்று இதுல புதிய தலைமுறையா எதுலயே பார்த்தேன் நான். இப்ப அருமையா போச்சு. ஏற்கனவே இத்தாலிக்காரன் ஒரு ஆராய்ச்சி பண்ணானுங்க, -273 டிகிரிக்கு கூல் பண்ணி பார்த்தானுங்க. ஏற்கனவே இத்தாலிக்காரன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. அதாவது அப்சல்யூட் கூலிங் வேல்யூ ஒன்று இருக்குது, அப்சல்யூட் ஜீரோன்னு ஒன்று இருக்குது. அதாவது நிறைய அப்சல்யூட் சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் ஒரு அப்சல்யூட் இருக்கும், கெமிஸ்ட்ரி ஒரு அப்சல்யூட் இருக்கும், உயிரில் ஒரு அப்சல்யூட் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு அப்சல்யூட் ஜீரோ, நார்மல் ஜீரோன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய அப்சல்யூட் ஜீரோ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்லுடைய அப்சல்யூட் ஜீரோ என்ன, ஸ்பேஸ் விண்வெளியில் இருக்கிற ஜீரோ பாத்தீங்கன்னா -273. இந்த -275 -275.15 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஸ்பேஸ் இருக்கிற கூலிங் வேல்யூ. இது வரைக்கும் -274க்கு போயிருக்காங்க, 273க்கு போயிருக்காங்க. -273ங்கிறது மிராக்கிள் சயின்ஸ். மனிதன் அப்படி ஒரு கருவி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சி -273க்கு போனதே வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல குறைக்க முடியல. ஏன்னா -275 வந்துட்டா ஸ்பேஸ் வேல்யூ மனுஷன் கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். இத்தாலிக்காரர் பண்ணாங்க. அதாவது உச்சகட்டம் வந்து -275 கிட்ட போயிட்டாங்க, 273க்கு போயாச்சு. அதுவே வேர்ல்டு ரெக்கார்டு. அதுக்கு மேல முடியாது, அதுக்கு மேல முடியலேன்ட்டான். அதுக்கு மேல இதுவே சாதனை. இதுவே 99க்கு 100க்கு என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான். அதுதான் ஒத்துக்கணும். அதுக்கு மேல முடியாதுன்னு ஒத்துட்டு போயிடணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுங்கிறான். ஜம்ப் ஆகி அடுத்த எபிலிட்டி நம்மளை கொண்டு ஓடுவாங்க தெரிஞ்சு அது ஜம்ப் ஆகுது.
அதாவது என்ன எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா நம்மளை கொண்டு போடுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் ஆயிருது. அப்படின்னா அந்த கூடிங் வேலை கூட அடங்க முடியாம அதை ஜம்ப் ஆகுதுன்னா அதுல ஏதோ இருக்குதுல. அணுவுடைய அசைவு என்னன்னு கேட்டீங்கன்னா லைட்டை அடக்கிட்டானுங்கன்னு படிச்சா. அப்படின்னா லைட்டை அடக்கிட்டானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? அடக்கிட்டாங்க. ம் எத்தனை நிமிஷம் அடக்குறாங்கன்னு தெரியாது. எத்தனை நிமிஷம் அடக்குறாங்க அப்படின்னா அந்த அப்படின்னு அடக்கிட்டாங்கன்னு வச்சாலும் கூட அது மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். என்னது? மெயின்டைன் பண்ண முடியாது. சொல்லுங்கள், அது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சாதாரணமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சின்ன விஷயம் கிடையாது. ம் சாதாரண ரெஃப்ரிஜிரேட்டரவே நீங்க மெயின்டைன் பண்றீங்க, எவ்வளவு செலவாகுது? ஆமாம், ஆமாம். வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறீங்க, நீங்க எடுத்தாலும் எடுக்காட்டி மிஷின் ஓடிட்டே இருக்கு, கரண்ட் ஓடிட்டே இருக்கு, கூலிங் ஆயிட்டே இருக்குது. நீங்க தின்னா என்ன திங்காட்டி என்ன சரி கரண்ட் செலவு ஆயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி அடிப்புல அது வெற்றியிடலாமே தவிர அது எப்படி வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அது மனிதனோட முயற்சிக்கு கொஞ்சம் கட்டுப்படுது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மனிதனுடைய முயற்சிக்கு அது கட்டுப்படுது, அவ்வளவுதான். அதாவது மனித முயற்சி அது ஏற்றுக்கொள்கிறது. என்னது? ஏற்றுக்குது. கொஞ்சம் மனிதனுடைய அவ்வளவுதான். முயற்சி. நீ வென்று விட்டேன்னு சொல்லாத, நீ முயற்சி பண்றதுனால கொஞ்சம் கட்டுப்படுறேன், முயற்சி பண்றதுனால கட்டுப்படுது, அவ்வளோதான். அது எல்லா எல்லா சராசரி டைப்புக்குள்ள வராது. சராசரி டைப்புக்குள்ள வாழ்க்கையில வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சராசரி மக்களுக்கு பயன்படுற மாதிரி வரணும். அதுதான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா இன்னைக்கு எல்லாரும் 10,000 கம்ப்யூட்டர் வாங்குற மாதிரி வரணும். செல்போன் 10,000 வந்து சேல் அந்த மாதிரி வரணும். இன்னைக்கு செல்போன் இல்லைன்னு உலகமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்தாச்சு. அரசாங்கமே செல்போன் எல்லாமே இயங்காது, எல்லாம் ஆப் எல்லாம் வந்தாச்சு. நீ மொழியே தெரியல, ஒரு மொழி தெரிஞ்சா போதுங்கிற நிலைக்கு மாறியாச்சு. இனிமேல வந்து மொழியை பத்தி கவலைவே தேவையில்லை. ஒரே ஒரு மொழி, அவன் தாய்மொழி, அவ்வளவுதான். தாய்மொழி தெரிஞ்சா போதுமானது. அதை வச்சு நீ வந்து மற்ற மொழியில் இருக்கிறது பேர் மொழிபெயர்த்துக்கலாம். அப்படித்தான் போகணும். அதைதான் தொல்காப்பியம் அப்படித்தான் சொல்லுது. நீ மொழிபெயர்த்து படிச்சுக்கிறதா சொல்லுது. தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல், இது தெரியும் இருக்கணுங்க. தொகுத்தல், விரித்தல், தொகுத்து விரித்தல், மொழிபெயர்த்தல், இந்த 4 இருந்தா ஒரு மனிதன் அறிவாளியாகலாம்னு சொல்லுது. நான் சொல்ல, தொல்காப்பியம் சொல்லுது. அதைத்தான் வெங்கடேசன் பண்ணியிருக்காரு. தொகுத்திருக்காரு, விரிச்சிருக்காரு, தொகுத்து விரித்திருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு, எல்லாம் பண்ணிட்டாரு வெங்கடேசன். அதனாலதான் இது வந்து அருமையான சயின்ஸ். இது எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நீங்க இது ஆங்கிலத்தில் இருக்குது பிடிஎஃப், நீங்க அதை வந்து நீங்க என்ன மாதிரி ஆங்கிலத்தில் பிடிஎஃப் பண்ணி படிச்சு பாருங்க. பேஜு ஆங்கிலத்தில் என்ன பண்றீங்கன்னா அதை எடுத்து வச்சுங்க, படிச்சுட்டு அதை படிச்சு பார்த்து பிறகு ஆங்கிலத்தில் பேசுங்க. நீங்களே பேசி பழகுங்க நீங்க. கண்டிப்பாங்க ஐயா. அந்த டாக்குமெண்ட் இருக்கு. நான் அது வந்து இந்த ஒரு புக், இந்த தமிழ்ல எப்படி இந்த புக் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்திலயும் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுங்க. அது பப்ளிஷ் பண்றது ரெண்டாவது சமாச்சாரம். முதல்ல நம்ம டவுன்லோட் எடுத்து நம்ம வகுப்பு எடுக்கலாம். பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஏதோ டொனேஷன் வாங்கிட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டு போயிடலாம். நீ வேணும் பேப்பர்ல டவுன்லோட் பண்ணி 230 ரூபாய் அதை படிச்சு பார்த்துக்கிட்டோம். அப்ப அந்த படிச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட டவுட் கேட்க முடியும், மற்ற யார்ட்டும் கேட்க முடியாது. இந்த நீர் மருத்துவம், அகத்தூய்மை, நியமம் அது தெரிந்தவங்கிட்ட தான் கேட்க முடியும். அவன் படிச்சுட்டாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகிட்ட கொடுத்தாலும் கூட அவனுக்கெல்லாம் அறிவு பத்தாது. எந்த தத்துவத்தை அடிப்படையில் ஆராய்ச்சி பண்றீங்களோ அந்த தத்துவம் தெரிஞ்ச கூட தான் அவங்க கேட்கணும். ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒரு கட்டுரை எழுதுறாருன்னா அந்த துறையை சார்ந்தவங்க தான் கேள்வி கேட்க முடியும். இப்ப ஆட்டோ பேக் நாம கேள்வி கேட்கலாம், தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆட்டோ பேக்ல தான் உட்காந்துருக்கிறோம். ஃபாஸ்டிங் தான் இருக்கிறேன், நான் கண்டினியூ ஃபாஸ்டிங். நீ என்ன சொல்றேன்? நீ ஒரு லிமிடெட் ஃபாஸ்டிங் சொல்றீங்க. நாம சொல்றது வந்து கண்டினியூ ஃபாஸ்டிங் வித் வாட்டர் டயட், நேச்சுரல் லைஃப். அது 11ஆம் பாடத்தை எடுத்து காமிச்சிடலாம். நீங்க ரெஃபரன்ஸ் அவர் பண்ணவே இல்லை. டாக்டர் ஜப்பான் டாக்டர் ஓசினோ ரோஸ்மி, ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அதை பத்தி ஆராய்ச்சி அவர் பண்ணல. இது அடிப்படையே முரணானது. நீ வந்து எங்க என்ன பண்ணியிருக்கேன்? ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் தான் பண்ணியிருக்கிறேன். ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தராது, நோய் நீக்காது. அது ஒரு ஃபாஸ்டிங், அவ்வளவுதான். அதனால சின்ன முன்னேற்றம் இருக்கலாம், ஆனால் நோய் தீர்க்கறதுக்கு அது பயன்படாது. எது நீக்கிறது பயன்படாது?
நோய் அப்படி பார்த்தா தீர்க்கறதுக்கு நோய் எல்லாரும் எல்லா மதவாதிகளும் நோய் தீர்த்துக்குவாங்களே. என்ன பன்னீர்செல்வம்? ஆமாங்கய்யா. நோய் தீர்க்கறதுக்கு பயன்படாத வச்சுட்டு என்ன பண்றது? நோய் தீர்க்காதுக்கு நீ பட்டினி போட்டு என்ன பண்ண போற? எல்லை சிக்கல்ல வந்து மாட்டிப்பா. வெங்கடேசன் வந்து இந்த கேள்வி கேட்கலைன்னா நான் இந்த போடு போடுறேன்ல காரணம் என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதா கடவுளே ஆனாலும் கேள்வி கேள்றாங்கிறான். நெற்றுக்கணி திறப்பனும் குற்றம் குற்றமே. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உன்போல் பிச்சை எடுத்து உன்போல் பிச்சை எடுத்து வாழ்வதில்லை. கடவுளவே நீ போட, நீ கடவுளவே பிச்சைக்காரன் சொல்றது தமிழ். நீ ஒரு பிச்சைக்காரன்டா அப்படின்ட்டாப்ல. நீ ஒரு பிச்சைக்காரன். நான் உழைத்து வாழ்றவன், என்கிட்ட நான் உழைத்து வாழ்றவன், உன்னையாட்டு பிச்சை எடுத்து வாழ்றது இல்ல அப்படிமா. அருமையான வசனம் அது. அது இருக்குதே இல்லையோ, நம்மளுக்கு சுரணம் உண்டாக்குற வசனம். எவ்வளவு பெரிய விஷயங்க அது. நம்ம உண்மையில அதை நினைச்சப்ப சும்மா சாதாரணமா பாக்குறப்ப அதனுடைய மகத்துவம் தெரியல. நீங்க இப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனிதன் வந்து இறைவனையே வந்து போடான்னு சொல்லி சொல்றாங்கிறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இல்லைங்க. மறுபடியும் அவரு எப்படி வந்து சரண்டர் ஆவாரு சிவன் கிட்ட? அது ஏன் சரண்டர் ஆவாரு? இல்ல தன்னுடைய அகங்காரத்தினால் நான் பேசிட்டேன் அப்படின்னு வருந்துறாரு இல்லையா? அது வருந்துறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது வந்து உண்மையா இருக்கணும். அது வந்து வந்து இப்போ உண்மை வந்து பொய்யா நீங்க வந்து டெலிவர் பண்ணக்கூடாது. அதனால நான் பேசினேன். அதனால என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அது வந்து ஒபீடியன்ஸ். அது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து உண்மையே உண்மையாத்தான் இருக்கணுங்கிறது அவருடைய ஆணித்தரமான ஒரு விஷயம். அதனால இறைவனா இருந்தா கூட அந்த 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 முழு வசனத்தினுடைய கரெக்ட் தான். நீங்க பன்னீர் சொல்றது கரெக்ட் தான். அதாவது அது உண்மையா இருக்கிற ஒரு பொருளுக்கு மனம் உண்டு, உண்மை இல்லாததுக்கு மனம் இல்லைங்கிற கான்செப்டே அதுதான். ஒரு உண்மையான பூவுக்கு மனம் இருக்கலாம், ஒரு மசருக்கு எப்படி மனம் இருக்கும்? அந்த கேள்வி இருக்காது. ஒரு ஜடப்பொருள் எப்படி உயிர் ஜடப்பொருளுக்கு வந்து மனம் கிடையாது, உயிர் பொருளுக்கு மனம் உண்டு. ஒரு பூவுக்கு மனம் உண்டு, ஆனால் மசருக்கு எப்படி மனம் இருக்கு? அதான் கேள்வியே. அது அப்படியே போறப்ப பாரு, நான் உண்மையை சொல்லிட்டேன். உண்மை பேசுறப்ப ஏத்துதான் பேசி ஆகணும். உண்மை சொல்றப்ப ஏத்துதான் பேசி ஆகணும். அதுல ஆர்குமெண்ட் பின்ன நீதிபதிங்கிறதுக்காக உண்மை சொல்லாம இருக்க முடியுமா? நீதிபதி மடக்கித்தான் தீரணும். ஐயோ நான் உண்மையை தான் ஏன் சொல்றேன். அதுக்கப்புறம் பணிவு, அதுக்கப்புறம் பணிவு, அது வேற. அது வேற விஷயம். அது நீங்க சொல்ற மாதிரி பணிவுல வரணும். நான் இவ்வளவு தூரம் உண்மை சொல்லிட்டேன், உங்களுக்கு மனசு காயப்பட்டிருந்தா நான் பின் வாங்கிக்கிறேன். அது அப்படி சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன், உங்க மனசு காயப்பட்டிருக்குதா, அதுக்காக நான் பின் வாங்கிக்கிறேன். அதுதான் ஒரு கல்விக்கு அழகு. மன்னித்தல் அல்லது வந்து நான் உங்களுக்கு வாதத்துக்காக வச்சிருக்கிறேன், உங்க மனம் புண்படுமாக இருந்தால் நான் பின்வாங்கிக் கொள்கிறேன். ஆனா உண்மை இதுதான். அதுதான் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனான் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. ஒரே அடிதான். உடனே அவன் சொல்லுவான், அப்பா அவனோட தமிழ் தான் சோதிச்சேன், நான் உன்னை வந்து தமிழை சோதிக்க வந்திருக்கேன். அப்படிவா நீ எவனா இருந்தா என்ன, யார் எந்த கொம்பனா இருந்தா என்ன, நான் வணங்கி மீசனுக்கு அவனா சொல்லிட்டே வர்றான். நான் வணங்கி மீசனுடைய பொண்டாட்டியா இருந்தாலும் இயற்கையில மனம் கிடையாதுரா அப்படிங்கிறான். மனசு நான் வணங்கும் ஈசனுக்கு ஒப்பான என் பொண்டாட்டி ஈசனோட மனைவி ஆனாலும் அவள் வந்து அவள் மசுரல வந்து தைலத்தை தடமனாத்தான் அந்த கூந்தலுக்கு மனம் இருக்குமே தவிர ஈசனுடைய பொட்டாட்டியா இருந்தாலும் மசுருக்கு மனம் இல்லை. எனக்கு அதோட புரிதல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றோட இப்படி இருக்கலாம் இல்லையா? எல்லாமே தன்னுள் அடக்கமா இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வெளியே இருந்து கிடையாது, எல்லாமே உள்ள இருக்கு, அகத்துல இருக்கும்போது அப்ப நமக்குள்ள எல்லா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மெக்னீசியம்னு சரி, இரிடியம் சரி, எல்லாமே எல்லா துகளுமே மனிதனுக்குள்ள இருக்கு இல்லையா? சோ எல்லாமே நமக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளியே இல்ல. அப்படி அப்ப பாக்கும்போது அப்ப இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளேயும் இருக்கு, அண்டத்துல உள்ளதான் பிண்டத்துல இருக்கு. அப்ப அந்த அண்டத்துல இந்த ஸ்மெல் இருக்கு அப்படின்னா, அந்த கந்தம் இருக்குன்னா, அப்ப இந்த பிண்டத்துக்குள்ளேயும் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா? மேபி என்னுடைய ஒரு அனாலஜி. சரி இருக்கலாம். பொதுவான விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப மசருக்கு மனம் இல்லை, அவ்வளவு. அதுக்கு மசருக்கு மனம் இல்லைங்கிறத மசருக்கு மனம் இல்லைங்கிறது ஒரு போக, மசருக்கு உயிரற்றது அது ஒண்ணு பெரிய விஷயமா இருக்குது. மசருக்கு உயிரற்றது, அது இழிந்த நிலைன்னு பேரு. மசுரனாவே இழிவுன்னு அர்த்தம். மசுரனாவே இழிவு நிலை, மயிரனாவே இழிவுன்னு அர்த்தம். இழிவுக்கு போய் என்ன சிறப்பு இருக்க முடியும்? மலத்துக்கு என்னங்க சிறப்பு இருக்க முடியும் நான் கேக்குறேன். மலம்னா இழிவு, அது என்ன நெத்தில பூசிக்கிறியாதிய? அது பொதுவான விஷயத்தை பேசணும். ஆழமா போறப்ப எதுவுமே ஒண்ணு. அப்ப ஆழமா போறப்ப எல்லாம் சூன்யம் தான். அது வேற. ஆழமா போனா
அது புரியும். அவங்க கேட்கறது சில பேர் ஆர்கியூ பண்றது இயற்கையில் கூந்தலுக்கு மனம் உள்ளதா இல்லையாங்கிறது தான். இப்ப திரு ஆமா. சொன்ன மாதிரி அது உள்ளுக்குள்ளார அடக்கம் பெற்றிருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா இயற்கைன்னு சொல்லி நினைக்கும்போது, இயற்கையில் கூந்தலுக்கு மனம் உள்ளதா இல்லையா? அதுதான் கேள்வி. மேம்போக்கான கேள்வி. நீங்க சொல்றது இருக்கும். அது ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இருக்கா? அங்கதான் ஆர்கியூமென்ட் அங்கதான் வந்த பாயிண்ட். இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இல்லை. ம். அப்படிங்கிறது தான் உண்மை. அவன் அந்த புலமைக்காக அது வர்றான். புலமை அப்ப புலவருக்கு அறிவு இருக்கா, இயற்கை அறிவு இருக்கான்னு சோதிக்கிறதா வேலையே. இயற்கை அறிவு இருக்குன்னு சோதிக்கிறது அங்க வேலை. பின்ன இவ்வளவு பேசுறியே, யாரா இருந்தா தான் என்ன அப்படிங்கிறான். நீங்க இது தமிழோடு நீ விளையாடாதே, என்னோடு நீ விளையாடலாம், என் தமிழோடு விளையாடாதம்மா. என்னது? தமிழோட விளையாடணும். கரெக்ட். ஆமா, தமிழ் வந்து அறிவுக்கு சிறந்ததும்பா. அதுதான் அங்க நீ தமிழை தப்பா புரிஞ்சுட்டேன்பா. கடவுளுக்கு பாடம் நடத்துறான், நீ தமிழை தப்பா புரிஞ்சுட்ட. தமிழுங்கிறது ஒரு அறிவியல், அது உண்மையைத்தான் சொல்லும். நீ தப்பா புரிஞ்சுட்டு என்கிட்ட விளையாடாது. என் தமிழோடு விளையாட வந்து என்னோட நீ விளையாடலாம், என் தமிழோடு விளையாடாதேங்கிறான். என்னது? ஆமா. உண்மை, உண்மை. அதுதான் அங்க விஷயம். விவாதமே நீ தப்பா எடுக்கிற. நீ உன்ற கேள்வியே தப்புன்ட்டா. உன்ற கேள்வியே தவறு. நீ வந்து நீ பொருளா பேசு, அரசு அறமா பேசு. நீ வேணும்னு என்ன பண்றீங்கன்னா சோதிக்கிறதுக்காக, அந்த கேள்வியை சோதிப்பதற்காக, அதாவது அறிவு இருக்கா இல்லையாங்கிறதுக்காக தான். அவன் கடைசியில அவன் என்ன பண்ணிட்டான், நீ என்ன பண்ணாலும் எனக்கு என்ன, கடைசியில அவனே மன்னிச்சுக்கிறான். அவரு நலமுடன் திரும்பி வருவார். அப்புறம் என்ன வெங்காயம் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த நாடகம் எல்லாம். இது ஒரு கெமிஸ்ட்ரி, இது ஒரு கெமிஸ்ட்ரி. அதான் திருவிளையாடல். அவ்வளவுதான். நமக்குள்ள புரிய வைக்கிறதுக்கு இந்த நாடகம் எதுக்குன்னா, இப்ப கடவுள் இருக்கா இல்லையாங்கிற ஒரு பட்டம், அதாவது உண்மையை நிலைநாட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கே. தலையே போனாலும் தப்பு தாங்கிறான். தலையே போனாலும் இன்னைக்கு நீதிபதிக்கு அப்படி இல்ல, 100 கோடி வீட்டுல வச்சு என்றது இல்லைங்கிறான். இதுதான் நீதிபதிகள் கேட்டா, என்றது இல்ல, அங்க இல்ல, நான் பாக்கல, போகல, வரல, ஊருக்கு போயிட்டேன். ஏயா, ₹1 இருந்தாவே கணக்கு காட்டணும். நீ 36 கோடி ரூபாய்ங்கிற, எப்படி கணக்கு காட்டு? அது இல்லைங்கிற. என்னதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நமக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுல ஒரு 10 லட்சம் ரூபாய் வீட்டுல இருந்தா புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். 36 கோடி ரூபாய் கம்முன்னு உட்காந்துருக்கானுங்க. அதெல்லாம் அரசியல். அதான் சொல்றேன். இதே அமெரிக்கா லண்டனா இருந்தா இன்னாரம் உள்ளதான் இருப்பான். ஐரோப்பிய நாடுகளா இருந்தா இன்னாரம் உள்ள போயிருப்பான், கேள்வியே இல்ல. அது போட்டோ பிடிச்சி அவனே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட தூக்கி கொண்டு உள்ள வச்சிடும். நீ வந்து அங்க வந்து கணக்கு காட்டிட்டு போடாம்பான். அங்க டாக்ஸிலே கொண்டு போட்டுருவான். டாக்ஸி நீ பணமே விடு, டாக்ஸி போட்டு கொண்டு எடுத்துருவான். இப்படி எல்லாம் பணம் வச்சிருக்க முடியாதுங்க. ஏன் எந்த அமெரிக்காக்காரர் நம்ம வீட்டுல போய் பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் புஷா இருந்தானே, ட்ரம்பா இருந்தானே, அவன் வீட்டுல 100 கோடியில பணம் இருக்காது. அசெட்டா இருக்குமே தவிர அவர் 100 கோடி ரூபாய் கேஷா வச்சிருப்பாரா? இருக்காது. இங்கதான் கேஷா வச்சிருப்பானுங்க. அமெரிக்கால அப்படின்னா கற்பனை பண்ண, நான் அமெரிக்கா போனதில்ல, வந்ததில்ல. எந்த ட்ரம்ப் வீட்டுல அரைச்சு வேணா 100 கோடி பணம் இருக்குமா எனக்கு தெரியல. எனக்கு கோல்டா வச்சிருக்கலாம், சில்வரா வச்சிருக்கலாமே தவிர கரன்சியா இருக்குமான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். ட்ரம்ப் இவருதான், நம்ம பிஜி தான் சொல்லணும். யாராவது 100 கோடி பிடிச்சிருக்காங்களா? யாராவது நீங்க ஒரு 15 வருஷம் அங்க இருந்தீங்க, எந்த அமைச்சர் வீட்லயாவது 10 கோடி பிடிச்சாங்களா? இல்ல அங்க யாருமே பணக்காரனும் கிடையாது. எல்லாம் டாக்ஸ் கட்டி கரெக்டா வச்சிருப்பாங்க, அசட்டா வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் கார் வாங்குவாங்க, புது கார் வாங்க, வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிதான். அதுவும் இல்லாம அந்த பணக்காரன் ஏழைங்கிற அந்த ஒரு இதே இல்ல அங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. இந்தியால தாங்க அது. இந்தியால தான். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனா எல்லாருமே சரிதான். பிச்சைக்காரங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிடுவான், அங்கேயே வந்து எடுத்துட்டு போடுவான், எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது இங்க எல்லாம். இந்த ஜாதி உனக்கு இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா, ஒரு பஸ் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆபீஸ் போற பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸே கிடையாதுங்க. இப்போ ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் எடுத்து தூக்கி வைக்கணும்னா மேனேஜரே வந்து அந்த டெஸ்க் தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இதெல்லாம் வந்து அங்க நான் கண்கூட பார்த்தேன் நான். என்னடா அது, இங்கெல்லாம் வந்து மேனேஜரு பாஸ்ங்கிற ஒரு இது இருக்குங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அங்க பாஸ்ன்னு சொல்லிக்க மாட்டாங்க, லீடர்னு சொல்லுவாங்க. லீடர்னா கீழே இறங்கி வேலை செய்வாங்க அவங்களோட. லீடர்னா இறங்கி வரணும். அதான் அருமை அருமை அருமை. லீடர்னா இறங்கி வந்து வேலை செய்யணும். அதான் லீடர், அதான் லீடிங். லீடர் அருமை அருமை. அது இங்க வந்து சார்ன்றல நம்ம சொல்லுவோம், அங்க சார்ல இல்ல, எம்டியா இருந்தாலும் அவர் பேர் தான் சொல்லுவோம். ஓகே ஃப்ராங்க் அந்த மாதிரி. இப்ப இனியன் அப்படின்னா நாங்க இனியன் தான் கூப்பிடணும், ஃப்ராங்க் அப்படிதான் சொல்லணும், எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி. இங்கேயும் அப்படிதான், அதே கல்ச்சர் தான். பரவாயில்ல. அப்ப அப்படி பாக்குறப்ப இந்தியா ரொம்ப கேவலமெல்லாம் இருக்கு இந்தியா. நிறைய விஷயங்கள் அங்க அந்த மாதிரி விஷயம் கத்துக்கலாம். அதே மாதிரி பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். யாருமே
அந்த அளவுக்கு சீரியஸா இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட தான் இருப்பாங்க. கப்பலே முழுகிட்டு இருக்கும், ஆனாலும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. பட் அது பெருசா டென்ஷன் ஆகாம அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை நீட்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கணும். உணவுல மட்டும் ஒழுக்கம் கொண்டு வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், சிம்பிள். அங்க ஆமா உலகத்துல மிச்சம் எல்லாமே அங்க ஆமா இருக்கு. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் விட்டாச்சு அதையும் விட்டாச்சு இந்தியாவில பொறுத்த வரைக்கும். இந்தியா எல்லாமே அதான் விட்டாச்சுங்க ஐயா, இதுல இந்த எதுவுமே இல்ல. பொய்த்தன்மைங்கிறது இல்ல. அங்க எல்லாம் கொஞ்சம் உண்மையா இருப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ம். நம்மளாம் பொய் ஈஸியா சொல்லிடுறோம். அவங்க அந்த பொய் சொல்ல மாட்டோம், இருக்கிறது விஷயத்த அப்படியே சொல்லிடுவாங்க. ம். இதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க. சரி. உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் இருக்கின்ற சக்தியை இது பெற்று விடுகிறது. உள் காரணங்களால் மரணம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்ப இதைதான் நான் காலையில கூட படிச்சோம். இந்த 123வது பக்கம், 123, 121, 121 மேல, உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதனால் எந்த நோயும் இதற்கென்ற வல்லமை பெற்று விடுகிறது, எந்த நோயும் அண்டுவதில்லை, உள் காரணங்களால் மரணம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. உள் காரணங்களால் மரணம் இல்லை. உள் காரணங்களால் மரணம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ 2 காரணங்கள் இருக்குது. வெளி காரணங்களால் வரக்கூடிய மரணம் நிகழ்றது, அது யாருக்கு வேணா நிகழலாம். அது 5 விழுக்காடு 2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சுக்கலாம். இப்போ உள் காரணங்கள் ஏற்பட்டுதான் ஆஸ்பத்திரி வரிசையே நிக்கிறீங்க எல்லாருமே. ஆஸ்பத்திரி பெருகிட்டே போகுது, ஆஸ்பத்திரியில கூட்டம் கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்குது. எல்லாம் உள்காரணங்கள் தான். உள்காரணங்களுக்கு யாரும் வைத்தியம் பண்ணவே முடியாது. அதை வச்சு வியாபாரம் நடக்குது. நீங்க உள்ள என்னங்க 80 வயசுக்காரங்க ஹார்ட் அட்டாக் வராம இருக்குமா? அவனுக்கு எதுக்கு வைத்தியம் பார்க்கறீங்க? விட்டுற வேண்டியதானே. 80 வயசு ஹார்ட் அட்டாக்ல போனா போயிட்டு போறான், 80 வயசு வாழ்ந்துட்டான், அவனுக்கு ஓரம் கட்டிட வேண்டியது. அவனுக்கு எதுக்கு வைத்தியம் பார்க்கறீங்க? அது அடிப்படையே தப்பு. அது அவனுக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை. சரி அப்படித்தான் இருக்குமாப்பா, போப்பான்னு போயிட வேண்டியது. உடனே அவர் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது, கையில காசே இருக்காது, தூக்கிட்டு போறது. 90 வயசு கிழவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன வந்தா வந்துட்டு போகுது. பெண்ணு 90 வயசு கிழவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்னங்க போனா என்னங்க, ஏங்க கவலைப்படணும்? எங்க திரிலோக சேந்தர் ரொம்ப மண்டையில் அடிக்குதா? சொல்லுங்க ஐயா. 90 வயசு கிழவனுக்கு மாடம் வந்தா என்ன போனா என்ன? இல்லைங்க, அதுல வந்து நீங்க சொல்றது கரெக்டு தான். அதுல இன்னொரு விஷயம், இப்போ வந்து 90 வயசு கிழவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வர்றதுனால நமக்கு என்ன, அதை பணம் போயிட்டு போறாங்கிறது கரெக்டு. ஆனா இதே வந்து தூய்மை செய்யப்பட்ட உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 90 வயசு கிழவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. அது வரக்கூடாது, அது வரக்கூடாது. அதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து முயற்சி பண்ணணும். இங்க வந்து என்னன்னா வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா அந்த லைஃப் சப்போர்ட் வந்து கடைசி எண்டு வரைக்கும் என்ன மேக்சிமம் இருக்கோ அது வரைக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த உயிரை எந்த அளவுக்கு நீட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது கரெக்டான இருக்கிற மெடிக்கல் உபகரணங்கள் தான் அந்த ஹாஸ்பைஸ்னா அந்த டியூபை போட்டு மூக்குல வச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா நினைச்சுக்கோங்களேன், இயற்கை மரணம் கூட கிடையாது. அது இயற்கையா செயற்கையா நீங்க சொன்னீங்களே பாத்தீங்களா, இயற்கையை ஏமாத்துற மாதிரி. இயற்கை ஏமாத்த முடியுமா? போற உயிரை புடிச்சு வச்சுட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஒரு நாள்ல போக வேண்டிய உயிரை 4 நாள் இழுத்துட்டு கிடக்கும். சித்திரவதை. அந்த டியூப் போட்டு வச்சிருவாங்க, உயிர் போகாது. நம்ம எடுத்துட்டா ஆனா அப்படியே ஒரு பூ அப்படியே சாஃப்டா உள்ள அடங்குற மாதிரி அடங்கணும் 5 நிமிஷத்துல. ஆனா அது எடுத்து விட மாட்டாங்க. கேட்டா இல்ல வச்சிருக்கட்டும், இல்ல அப்பா உயிரோட தான் இருக்காரு, இல்ல நல்லாதான் இருக்காங்க. ஆனா அந்த டியூப் எடுத்துட்டா உயிர் போயிடும். அந்த டியூப் எடுத்துட்டா உயிர் போயிடும். 5 நிமிஷத்துல அப்படியே அடங்கிடும் உயிர். ஆனா அடங்க விட மாட்டாங்க. அதுவா நேச்சுரல். அந்த டியூப் இருந்து டியூபோடவே அப்படியே இருந்து ஒரு நாள் போக வேண்டிய உயிரை 10 நாள் 15 நாள் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நாளைக்கும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. காசு. அதான் அந்த 25 நாள் அந்த மரணத்துக்கு அந்த 25 நாள்லதான் செலவேங்க. அதாவது அங்கதான் சம்பாதிக்கிறாங்க ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு பேர் என்ன, ஹாஸ்பைஸ்ன்றாங்க. கடைசி காலத்துல எவ்வளவு நாள் நீட்டிக்க முடியும் நீட்டிக்கணும். எங்க அப்பாவுக்கு வந்து அட்மிட் பண்ணப்போ அப்படிதான் சொன்னான், டயாலிசிஸ் பண்ணணும், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க.
அது சரியாகிருமா அப்படின்னு கேட்டேன் நான். இது இப்படி பண்ணா 50-50 தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு டயாலிசிஸ் பண்றேன், நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு. 50-50 அருமையான பதில். 50-50ன்னா அப்ப நம்ம நீ பயத்தை காப்பாத்த தாங்க முடியாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்ம பயத்தை, நம்மளுடைய பயம் தான் அவங்களோட முதலீடு, வேற எதுவுமே கிடையாது. இல்ல நல்ல முடிவு எடுத்தீங்க. சரி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா, அதுதான் நல்ல முடிவு. இதுதான் புத்திசாலித்தனம். நம்ம வீட்டுக்கு வந்து நான் ஒரு படுக்கையில ஒரு 2வது நாள் காலமாயிட்டார். சரியா மோசிட்டானது. போச்சு, சரியா போச்சு. இல்லைன்னா அது எல்லாருமே இருக்கிற சொல்றாங்க. இல்லைன்னா 10 லட்சத்தை அவன் பிடிங்கிட்டு விட்டுருப்பான். அது பேச 10 லட்சம் மிச்சமாச்சு, பிரச்சனை முடிஞ்சு தூக்குல போட்டாச்சு, ஓதியாச்சு, மனசு பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவு நினைவு வச்சுட்டு கொண்டாடி போயிட்டே அது இருக்க வேண்டியது. ஆமா. அது மட்டும் இல்லையா, நாங்க வந்து உள்ளேயும் போகக்கூடாது. அவர் வந்து உள்ளேயுமே பார்க்க கூடாதுன்ட்டாங்க. அவன் அப்படியே உள்ள வச்சிருப்பான். நாங்க பார்க்கவே கூடாது. டைம் வந்து 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள மத்தியானம். அந்த டைம் மட்டும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அது அப்புறம் கண்ணாடியில எதுக்கே பாத்துக்கணும். நான் ஆமா. அது அப்புறம் எதுக்கே நான் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அது நல்ல முடிவு. அந்த தைரியமா எடுக்கணும். முடியுமா முடியாதா, அவன் தான் முடியாதுன்னு சொல்றான், சரி காலி பண்ணு, அவ்வளவுதான். பாரு முடியாதுன்ட்டாரு, நாம தான் தைரியம் சொல்லணும். வீட்டுல தாரு முடியாதுன்னு சொல்லியாச்சு. அவன் 1008 போய் சொல்லுவானுங்க. ஏங்க 100 கோடி ரூபாய் எதுவும் இல்ல, போட்டு இந்த 100 கோடி ரூபாய் போட்டு தமிழ்ல வீடு ஒரு கட்டியிருக்கான். தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு, ரமணான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது பாத்தீங்களா தெரியாது, ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இறந்தே போயிடுவான் ஒருத்தன். அவனை கூட்டு போயிட்டு சும்மா அப்படியே அந்த வாயில வச்சிருவாங்க, அது மூச்சு விடுற மாதிரி காட்டும். இறந்து போனவனுக்கு வைத்தியம் பண்ணி பில்லு போடுவாங்க. அது உண்மைதான். உடம்பு அசையும், ஆனா உடம்பு அசைகிற மாதிரி காட்டிப்பாங்க. அது கண்டுபிடிச்சிருவோம் முதல்ல. சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த பின்னாடி 4 நாள் உயிரோட இருக்கிறோம்னு சொல்லிட்டு பில்லு போட்டு மெடிசன் வாங்கிட்டு திரும்ப கொண்டு போய் அந்த பார்மசிலே ரிட்டர்ன் பண்ணிட்டு பைசா கலெக்ஷன் பண்ணிட்டே இருப்பானுங்க. அதை கண்டுபிடிச்சிருவான். இல்ல அது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுமையா இயற்கையில நடக்கணும். நமக்கு நம்ம வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இப்ப நாம வந்து ஒழுங்கா நடக்கிறதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். கரெக்ட். இப்ப இவங்கள இப்ப நம்ம குடும்பத்திலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இதுல இருந்து நாம் எப்படி தெளிவாகிறது தான் கேள்வி. பிஜி எப்படி தெளிவாகிறாரு, திருவேங்கடம் எப்படி தெளிவாகிறாரு, பன்னீர்செல்வம் எப்படி தெளிவாகிறாரு, நான் எப்படி தெளிவாகிறேன், வெங்கடேசன் எப்படி செத்து போனாரு, எப்படி அவர் மாட்டினாரு, நான் இனியன் எப்படி தப்பிக்கணும், இதெல்லாம் நமக்கு பாடங்கள், இயற்கை தருகின்ற பாடங்கள். கண்டிப்பா பெரிய பெரிய சொத்து இது. ஆமா, சும்மா ஆமாங்க, இப்ப நான் இதுக்கு வயசானவங்களோட ஒரு 100 பேரோட தங்கியிருக்கேன். அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க நான் பாக்குறேன் இல்லையா, தினம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அந்த பீடி விட முடியல. பீடி ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடுக்கலன்னா வந்து சண்டை போட்டு தீர்த்து 10 மணி ஆனாலும் எனக்கு ஒரு பீடி கொடுத்துதான் ஆகணும். வீடி கொடுக்குறது தப்புன்னு அரசாங்கம் சொல்லாத, இந்த மருத்துவர் சொல்ல மாட்டாங்களா? சொன்னா அவங்களுக்கு அந்த பழக்கத்தை விட முடியல இல்லையா? அப்ப அது இயற்கைக்கு எதிரானதுதானே. அப்ப இதுவே தப்பு தானே, பீடி குடிக்க கூடாது. அப்ப அதவே நீங்க உடைக்கல. நீங்க அப்ப அந்த அரசாங்கம் என்ன பண்ணுனா, பீடி குடிக்க நோயாளிகளுக்கு பீடி கிடையாது நான் உத்தரவு போட வேண்டியதானே. இல்ல, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க ஐயா. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இல்ல, இருக்க மாட்டாங்க, அடம் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஸ்ட்ரைக் அப்ப அரசாங்கம் வந்து அங்க அரசாங்கம் அங்கதான் தோல்வி அடையுது. அரசாங்கம் எங்க தோல்வி அடையுது? அரசாங்கம் அங்கதான் தோல்வி அடைகிறது. நீ 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 பீடி நம்பிட்டு இருக்கிறவன்னு அர்த்தம். அப்ப நீ அந்த பழக்கத்தில் இருக்கிறனாலதான் அரசாங்கம் வந்து யோக நிலையில கிடையாது, அவன் அத்தனையும் அசுத்த நிலையில இருக்கிறனாலதான் அவனால ஒண்ணும் பண்ண, சரி கொடுத்துட்டு போ, தொலைஞ்சு போ, பீடி குடிச்சு சாகட்டும் போ. அப்புறம் எல்லாமே தப்புங்கிற, அப்புறம் பீடியும் தப்பு தானே. இங்க கூட சிகரெட் டப்பால வந்து குட்டியா தான் போட்டிருப்பான், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ்னு. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் எப்படின்னா சிகரெட் டப்பால பெருசாவே போட்டிருப்பாங்க, ஸ்மோக்கிங் கில்ஸ்னு பெருசாவே டைப் பண்ணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கேன்சரோட புத்துநோய் அப்படியே காட்டுவாங்க. இப்ப வாயில புத்துநோய்னா அப்ப போட்டோ எடுத்து போட்டோவே போட்டிருப்பாங்க. அப்புறம் அதுவே குடிச்சிட்டு இருந்தா எப்படி ஆரோக்கியம்? அதுவே தப்பு. அதாவது ஒரு நச்சு புகை வந்து மைக்ரான் அளவு உள்ள போனாலும் போதும். ஒரு நச்சு புகை, நச்சுத்தன்மை மைக்ரான் அளவு உள்ள போனா உடம்பெங்கும் பரவுகிறது. உடம்பை கெடுக்கிறதுக்கு மைக்ரான் போதுங்க ஐயா. பாக்டீரியா எப்படி இருக்குதுங்கிறீங்க? பாக்டீரியா எப்படிங்கிறீங்க? மைக்ரான் ஸ்டேட்ல தான் இருக்கு. அது வந்து உடம்பவே மாத்திடுதே. உடம்பவே அந்த மைக்ரான் ஸ்டேட்ல இருக்கிற அந்த பாய்சன் அனைத்து உடம்புல இருக்கிற அத்தனை நேரத்துல கம்யூனிகேட் பண்ணும். தகவல் தொடர்பு உடனே பரப்பிடும். தகவல் தொடர்பு, இப்ப நான் வந்துட்டேன் பாத்தியா, ரைட் ராஜா வந்துட்டேன், ராஜா அவர் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுவாரு. அவர் ஏற்கனவே அந்த மாதிரி ஆளுங்க நிறைய உள்ள உட்காந்துருப்பாங்க. அவங்க அது அத்தனை வருஷம் தூக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவர் வந்த உடனே மறுபடியும் அவங்க எந்திரிச்சுக்குவாங்க. அதாவது அந்த வயசு வரைக்கும் அவங்க தூக்கிட்டு இருந்தவங்க இந்த 65 வயசுல அவங்க முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது கண்டே பிடிக்க முடியாது.
எந்த பாக்டீரியா உப்புள்ள போச்சு, எந்த பாக்டீரியா உள்ள இருந்தது, எந்த பாக்டீரியா பின்னாடி வந்தது, எந்த பாக்டீரியா புதுசா முளைச்சதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் காட்டாது, பிளட் டெஸ்ட் காட்டாது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பாக்டீரியா வந்து உடம்புல கோடிக்கணக்கில் இருக்குது. கண்டுபிடிச்சது ஒரு 100 இருக்கலாம். ஆனா அது என்ன செயல்பாடு? இன்னும் சொல்ல போனா சில பாக்டீரியா என்ன தெரியுமாண்ணா, 10 வருஷத்துக்கு சாலிடா இருக்குமா, 10 வருஷத்துக்கு உயிர் எல்லாமே இருக்குமா, 10வது வருஷம் கழிச்சு முளைக்குங்கிறான். என்ன நமக்கு ஒன்றும் புரியல. வைரஸ் அப்படித்தாங்கிறான். வைரஸுக்கு வந்து எந்த வடிவம் வேணா எடுக்குங்கிறான். அதாவது ட்ரை ஆகி பவுடரா மாறிடும். அதாவது பவுடர் ட்ரை ஆகி பவுடரா மாறி அந்த ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த கடுகு பாத்தீங்கன்னா, கடுகு நம்ம போட்டு வச்சிருக்கோம் டப்பால, அது ஹைபர்னேஷன்லயே இருக்கும். அந்த சீடு தூங்கிட்டே இருக்கும். ம், அது எப்ப விழிப்பு நிலையில நமக்கு போகும்னு தெரியாது இல்லையா? சோ ம், அது மாதிரிதான் அந்த வைரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு இல்லாத நிலையில தான், அதாவது உயிரற்ற பொருள் மாதிரி இருக்கும். ம், அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அது உயிர் வந்துரும் ம். அப்படின்ற தன்மை இருக்கு சிலதுக்கு வந்து. அப்ப இது புரியுதா? அது வைரஸ் தான் அப்போ first. அதுதான் இந்த ஜடப்பொருள் உயிர் பொருளா மாறுது. இப்பதான் பதில் வருது உங்ககிட்ட. அப்ப ஜடப்பொருள் என்னவா மாறும்? உயிர் பொருளாம் இப்ப நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஐயோ இதுதான் விஷயம் இல்ல, நானோவா மாற 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 அது ஜடப்பொருள் உயிர் பொருளா மாறுங்கிற இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஏதோ குருட்டடி வந்து ஒரு மாட்டிடுது. அது பாக்டீரியா பத்தி பேசுறப்ப வந்துருச்சு. அதை தான் அவனு சொல்றான். நானும் ஏற்கனவே சொல்லி ஒரு வீடியோல பாருங்க, தச்சர் அறியும் நீர் மருத்துவ ஒரு வீடியோ போட்டே இருப்பேன். தச்சர் அறியும் ஒரு வீடியோ அதை பாத்தீங்கன்னா கையில ஒரு இலையை வச்சு பேசிட்டு இருப்பேன். ஒரு காய்ஞ்சி போன சருகு பாத்தீங்களா இல்லையா? என்னோட வீடியோ ஒண்ணு இருக்குமே. பாத்திருக்கேங்க, ஒரு வாட்டி பாத்திருக்கேன். ஒரு வாட்டியா? அதுதாங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் அனுப்புறது. அதுதான் எல்லாத்துக்குமே. கூகுள் மீட்டிங்னு போட்டுட்டு கையில மொட்டை அடிச்சுட்டு கையில ஒரு தலை வச்சிருப்பேன் பாருங்க. அதுதான் எல்லாத்துக்கும் அனுப்புவேன். அந்த வீடியோ யாரும் முழுசா பார்க்கல நினைக்கிறாரு. 15 நிமிஷம் ஓடு. அதை பாருங்க எல்லாருமே. அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன். பாருங்க, இப்போ கையில் ஒரு காய்ந்து போன சருகு இருக்குது. காய்ந்து ஒரு அரச மரத்து பிள்ளையார் கோயில் கடு உட்காந்து ஒரு அரச மரம் இருந்தது. ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு அடியில் உட்காந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு மரத்தை கார்பெண்டர் அவரு வந்து இது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்தாரு. அப்புறம் அவருக்காக கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் அருமையான வகுப்பு. எனக்கே அந்த வகுப்பு நல்லா இருந்தது. நான் என்ன பண்ண அதவே காப்பி பண்ணி அதை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கு. நீங்க அதுவே இது வரைக்கும் யாரும் அது பார்க்கல. இப்பதான் தெரியுது நீங்க யாரும் பார்க்கவே இல்லைன்னு. கூகுள் வகுப்பு போட கூகுள்ல இந்த கட்டணம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கட்டண வகுப்புல அது இருக்கும். அதுதான் தொடர்ந்து போட்டுரு. அது இருக்கு. இன்னும் ஒரு 1000 பேருக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுவே நீங்க பாத்துருங்க. அதை நான் சொல்லியிருப்பேன். ஒரு காய்ந்து போன தலை இது. இந்த காய்ந்து போன தலை வந்து உயிர் கிடையாது. இதே துகளாக மாறுச்சு. நானோ துகள். அது கண்ணுக்கு தெரியாத நானோ மைக்ரான் நானோ பிக்கோ துகளா மாறுச்சுன்னா இதுவே உயிர் பொருளா மாறிடும். 2ல இருந்து தான் வந்தாகணும். ஆனா உயிருள்ள பொருள் உயிரற்றதா மாறணும். உயிரற்ற பொருள் உயிருள்ளதா மாறணும். அது என்ன தெரியுமா? அந்த மைக்ரான் ஸ்டேட், நானோ ஸ்டேட், பிக்கோ ஸ்டேட்டுக்கு போறப்ப அது உயிர் பொருளா மாறுது. அதுதான் வந்து அது ஜடப்பொருள் உயிர் பொருளா மாறுது, உயிர் பொருள் ஜடப்பொருளா மாறுது. அதாங்க. அது ரெண்டும் கலந்த நிலை. இந்த ரெண்டும் கலந்த நிலை. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அனிமேட் இன்அனிமேட் சொல்றாங்க. அனிமேட் இன்அனிமேட்னா உயிரற்ற பொருள் தான். பட் ஆனா அதுக்குள்ளேயும் இப்ப பாத்தீங்கன்னா அனிமேட்ன்ற ஒரு சொல்லு இருக்கிறதுனால அதுக்குள்ளேயும் அந்த உயிர் இருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீ பாக்குறப்ப அது நீ ஏதோ உன்னுடைய சோதனை ஏதாவது ஒரு சோதனை பண்ணிருப்ப. அந்த சோதனைக்கு அது அந்த நேரத்துல அப்படி இருக்கலாம். அந்த சோதனைக்கு அது உயிரற்ற பொருளா இருக்கலாம். வேறொரு சோதனைக்கு போறப்ப என்னவா மாறுது? அது இந்த ராஜா பெட்டு மாதிரி காசு துண்டு விடுறீங்க. ஒரு தடவை தலை விடுக்கும், ஒரு தடவை பூ விடுக்கும். 1010 தான். இப்ப நம்ம பாடியை நியூட்ரல் பண்ற மாதிரி சமாதி ஆக்கியாச்சுன்னா அது உயிர் அற்றதும் இல்ல, உயிர் உள்ளதும் கிடையாது. நியூட்ரல். கரெக்ட். உயிர் உள்ளதா உயிரற்றதா ஒன்னும் தெரியாது. அதான் பியாண்ட் த சயின்ஸ். இந்த சித்தர்கள் வந்து கரெக்டா பாயிண்ட் அடிச்சுட்டானுங்க. அது நம்ம புரியறதுக்கு 2000 வருஷம் ஆயிப்ப. எனக்கே இப்பதான் புரியுது. நானே இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப எனக்கே இப்ப பேசும்போது சில விஷயங்கள் எனக்கு இப்பதான் இன்னும் புது வீடியோ என்ன வரும். நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடணும். இன்னைக்கு பேசுறத வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடணும். அப்படிதான் வந்து அப்ப இறந்து போனவங்களை வந்து உயிர்ப்பிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா இவரு நம்ம ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு விஞ்ஞானி டக்குன்னு மண்டையில வரல. அவர் பேர் நான் சொல்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராபபிலிட்டி. என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்றாங்களே, என்ன ப்ராபபிலிட்டியா? என்னது? சாத்தியக்கூறு, ப்ராபபிலிட்டி. ஆமா, கரெக்ட். ப்ராபபிலிட்டி. காம்பினேஷன். அவர் சொல்லுவாரு, அவர் சொல்றாரு
இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்ம புரிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சம்லாம் சேர்ந்து நினைச்சதுன்னா ஒரு செத்து போனவனை கூட புடைக்கி வைக்க முடியல. அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கான சூழல் இல்ல. ஆனா சூழல் வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 லட்சம் கோடி ஆண்டுக்கு அப்புறம் கூட அந்த சூழல் வரலாம்ங்கிறாரு. நீ வாழ்றதே 60 ஆண்டு வாழ போற, 100 ஆண்டு வாழ போற. அது 10 கோடி ஆண்டுக்கு அப்புறம் நடக்கலாம். அதனால நீங்க நம்புறது இல்ல. 10 கோடி ஆண்டுக்கு அப்புறம் அது நடக்கலாம். ஆனா நீ வாழ்றது 100 ஆண்டு, 100 ஆண்டுக்குள்ள காட்டினா அது காட்ட முடியாது. ஆனா எப்ப நடக்கலாம்? 1 லட்சம் ஆண்டுக்கு அப்புறம் பின்னாடி நடக்கலாம். 1 லட்சம் ஆண்டு வரைக்கும் நீ இருக்க போறியா? புரோக்லி அவர் பேரு புரோக்லி. புரோக்லி தியரின்னு படிச்சு பாருங்க. புரோக்லின்னு நினைக்கிறேன். பெரிய ஓகே. பணக்காரன் இருந்தாரு. ஆனா நோபல் பரிசு பெற்றவன். ஹைசன்பர்க்கு இந்த மாதிரி அந்த குரூப்ல வர்றவங்க எல்லாம் இந்த குவாண்டம் வர்றவங்க எல்லாமே புரோக்லின்னு நினைக்கிறேன். ஆமா. பெரிய பணக்காரர் தான். சிறு வயசுலயே ரொம்ப விஞ்ஞானம் அது மாதிரி ஜெர்மன்ல விசித்திரமான ஆளுகளா இருக்காங்க நிறைய. ஐரோப்பிய நாடுகள்ல விசித்திரமான ஆளுகளா இருப்பாங்க. நம்பவே முடியாத அளவுக்கு அவங்க வேலை தாட் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே செய்முறைக்கு இல்ல இல்ல தாட்டு. பட் இப்ப அவங்களே கொஞ்சம் ஹெல்த் இழந்துட்டாங்க. ஏன்னா 2008ல போயிருந்தாங்க ஜெர்மனிக்கு. அப்போ ம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளவு ஃபிட்டா இருப்பாங்க. ம் ரொம்ப டாலாவும் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க, பயங்கர ஃபிட்டா இருப்பாங்க. ஆண் எடுத்தாலும் சரி, பெண் எடுத்தாலும் சரி. இப்போ ம் கடைசியா நான் போனது 2018ல போனேங்க. ம் 17, 18ல போனேன். ம் அப்படி 40% பாப்புலேஷன் தொப்பையும் தொந்தியுமா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்ததுமே எல்லாம் அவங்களும் அன்ஹெல்த்தி ஆயிட்டாங்க. அனிமே அனிமே அப்ப அனிமிக் பேஷண்ட். அப்ப நானே கேட்டேன் அவங்க கிட்ட. ஒருத்தர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே ம் நல்லா ஃபிட்டா இருந்தாங்க 10 வருஷம் முன்னால. ஏன் இப்படி எல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்களே சொல்றாங்க, இல்லப்பா 40% பாப்புலேஷன் நாங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். எல்லாருமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாயிட்டோம் ம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க ஜெர்மானியரா? ஜெர்மனி. ஆமாங்க. அப்பா. ஆக்சுவலா யூகேல தான் ஒபிசிட்டி நிறைய பேர்த்த பார்க்கலாம் நீங்க யூகேல. ஆ யூகேல ஏகப்பட்ட பேர் ஒபிசிட்டியோட இருப்பாங்க. ம் பெண்களும் ஆண்கள். அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரே இல்லாம இருப்பாங்க. அப்பப்பா. அந்த ஃபேஸ் எல்லாம் மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெருசா அந்த கலையெல்லாம் தெரியாது. ரொம்ப ம் ரேரா கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். ஒரு 50% இருக்கலாம். 50% நிறைய ஆளுங்களுக்கு அந்த வணக்கம். வாங்க கரெக்டா வாங்க. நேர பள்ளிவாசல் பக்கத்துல வாங்க. அங்க பொண்ணு வீதின்னு கிடங்க. திருவள்ளுவர் வீதிக்கு எதிரானது. ம். பொன் வீதிக்கு திரும்பினீங்கன்னா கடைசி வீடு. ம். ஓகே. என்னாச்சுன்னு தெரியலையே. நெட்வொர்க் சிக்னல் சரி போயிடுச்சு இருக்கு. இல்ல இப்ப சரி தெளிவா இருக்குங்க. சரி. இப்ப தெளிவா இருக்கு. இப்ப தெளிவா இருக்கு. மறுபடி பேசுவோம். சரிங்களா? நன்றி. ஓகே, ஓகே. நன்றி, சரி, நன்றி. நன்றிங்க.
படிக்கட்டில் மேலே எடுக்கும். சாவி சாவி வேலை செய்யுமா? கிளாஸ் எடுக்கிறீங்களா? முடிஞ்சது எல்லாம் இதில் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் வகுப்பு தான் எல்லாமே, நேரடியாக யாருக்கும் வகுப்பு கிடையாது. அதான் சிஸ்டத்தில் மாற்றியாச்சு. அதெல்லாம் கட்டணம் கட்டிட்டு தான் இனிமேல் படிக்க வரணும். 6 மாதம் ஒரு மாதத்துக்கு 20,000 ஃபீஸ் மாற்றிட்டீங்களா? எல்லாம் மாற்றி இனிமேல் யாரும் உள்ளே வர முடியாது. இது வேணா கட்டிட்டு தான் உள்ளே வரணும். ஏன் அந்த அளவுக்கு கெடுபடியாக பண்ணிட்டீங்க? அப்போ தான் ஒழுக்கமாக வரும். இது இலவசமாக இனிமேல் கிடையாது எதுவுமே. ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து ஏன்னா இது வந்து தொழில் முறையாக கொண்டு வரணும். ஏன்னா எல்லாம் வறுமையில் இருக்காங்க. ஏன் அது இந்த அதாவது நிறைய பேருக்கு இது வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் சொல்லணும். நான் இனி செய்ய முடியாது. அது கட்டண முறையை மாற்றியாச்சு. கட்டண முறையை மாற்றியாச்சு. நீங்கள் வீடியோவில் கூட பண்ணிக்கலாம். இந்த புத்தகத்தை வச்சு போடலாம். இது இருக்கு, புத்தகத்தை வச்சு போடுங்க. ரைட். ஏன் சொல்கிறேன்னா இது வளராது. இது வந்து இது இந்த கற்றுக்கிட்டா பொருளீட்ட முடியுறதை நீங்கள் செய்வீங்க. அப்படியா? பின்னப்படி நீங்கள் இது பொருளாதார ரீதியை வந்து அது வந்து தவறு நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியது தான். பொருள் எல்லாருக்கும் உலகமே கிடையாதுங்க. அது கரெக்டு தான். அதெல்லாம் அப்போ வாய் முடிட்டு கம்முன்னு இருக்கணும். வாய் முடிட்டு அப்போ நீ திருடிட்டு இருக்கிறியா? அப்போ நீ இது அறவழியில் சம்பாதிக்கிற முறை. இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்னது ஆதரவு கொடுக்கணும்? இல்லை, எனக்கு தெரியாமல் நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்ன எங்கே வேலை பார்க்குறேன்னா தங்கமயில் எங்கேயே வேலை பார்ங்க. நான் அதை பற்றி கேட்கவே இல்லை. அது அறவழி கிடையாது. பொய் பேசிட்டே சம்பாதிக்கிறீங்க. என்னது அதை நியாயப்படுத்துகின்ற பொழுது இது அறவழி. நீங்கள் யாரும் வர முடியாது. எனக்கு தெரியும். நான் அறவழியில் சம்பாரிச்சே ஆகணும். என்னது இல்லை இது அறவழியில் சம்பாரிச்சு ஆகணும். அதெல்லாம் சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு. இது எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்குவீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் படிச்சுட்டேன். அது உங்கள் குற்றம். அது நீங்கள் உங்கள் குற்றம். நீங்கள் குற்றவாளின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் படிக்காமல் கேட்டேன். நீங்கள் பேசவே கூடாது கேட்டேன்.
இது யார் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க. இருக்கட்டும். ஏன் இந்த வாட்டி தொழிலுக்கு வரல நீங்கள்? இது நிலையான வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னா நான் வேலைவாய்ப்பு நான் உருவாக்கி காட்டணும். நீங்க சொல்லுங்க. அதாவது நான் இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். கரெக்டாக உங்களை பார்த்து பேசலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் 10 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. எப்படியா நம்ம எப்படி பண்றது? ஆக்சுவலா வந்து இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது என்னன்னா இது 2வது தொழிலாக நீங்கள் கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் கட்டணம் போட்டு நான் வாங்கிடுவேன். நான் நீங்கள் கட்டணம் வாங்கினா தான் நீங்கள் செய்வீங்க. ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாமல் சேர்ந்துருவீங்களா? ஏன் ஃபீஸ் கட்டி சேர்றீங்க? ஃபீஸ் கட்டாமல் சேருங்களேன். யாரும் அந்த மாதிரி சரி, ஃபீஸ் கட்டுன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபீஸ் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தொழில் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யோகா தெரப்பி தெரியும். சரிங்களா? யோகா தெரப்பி தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த முறையெல்லாம் தெரியும். இதை வந்து நான் சடனாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா 30 நாள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 நாள் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஆமாம், நான் வரல, ஆனால் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணோன்னே என்ன ஆச்சு தெரியுமா? உடம்பெல்லாம்